இறை காக்கும் வையகமெல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்செயின். நீதி வழுவாமல் ஓர் அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். அது நாம் செய்யக்கூடிய தர்மம் இல்லை, நம்முடைய கடமை. ராஜ தர்மம் என்று சத்திரிய தர்மம் என்றெல்லாம் சொல்வார். அந்த தர்மம் தன்னுடைய கடமை, தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றும் என்பதுதான் 2300 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குரலாக இருக்கிறது. வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் நேரம் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நான் சொல்ல போது நீங்களே மனப்பாடமாக சொல்லுங்க. 17,550 பேரை வாக்காளர்களை தமிழகம் முழுக்க சந்தித்து 234 பேர் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. ஏன் இந்த கருத்து கணிப்பு என்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இன்றைய தேதி வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தமிழகத்தில் ஒட்டுமொத்த அரசியலை புரட்டி போடும் வகையில் இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா என்ற வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்கள் நடந்தன. சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு, கவர்னர் புதிய பதவி பிரமாணம், கூவத்தூர் விடுதியில் 122 எம்எல்ஏக்கள் தங்கியிருந்தது, திடீரென்று ஒரு எம்எல்ஏ மாறி போனது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் நடந்து கொண்டே இருந்தது. நடப்பது என்ன என்று ஒட்டுமொத்த தமிழகம் வியப்போடு பார்த்த விஷயம். அதில் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலைமையில் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது ஒரு தொகுதி மக்களுடைய மனநிலையாக மட்டும் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் முழுக்க 17,550 பேரை 234 தொகுதியில் நேரடியாக சந்தித்து ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்சம் 75 பேர் என்பதன் அடிப்படையில் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை என்ன ஓட்டங்களை நாம் கடந்த 2 நாட்களாக பார்த்து வருகிறோம். இன்று மிக முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று இன்னொரு முக்கியமான ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம வழக்கம் போல ஒரு கருத்து கணிப்பை நம்ம பார்க்கும்போது 234 தொகுதியில் என்னங்கிற பார்ப்போம். ஒரு பேச்சுக்கு சொல்றதா இருந்தா, கூவத்தூர் விடுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டபட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு எல்லா 234 தொகுதி மக்களுடைய மனநிலையும் என்ன ஓட்டமும் ஒட்டுமொத்தமாக துவக்கப்பட்டு அது ஆவரேஜ் பார்க்கப்பட்டு இத்தனை சதவீத மக்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, இத்தனை சதவீத மக்கள் இப்படி மறுத்திருக்காங்க, எதிர்த்திருக்காங்க, வரவேற்றிருக்காங்க சொல்லும். இன்னைக்கு நம்ம ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயமா பார்க்கணும். ஒரு 3ஆ பிரிச்சு பார்க்க போறோம் சில விஷயங்களை மட்டும். குறிப்பா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தது சரியா, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செய்தது சரியா அப்படிங்கிற கேள்வியை 234 தொகுதியிலுமே கேட்டிருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல திரு பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மக்கள் சொல்லக்கூடிய கருத்து வேறாகவும், திரு டிடிவி தினகரன் அணியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேறாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மக்கள் சொல்லக்கூடிய கருத்து வேறாக இருக்கும். அதாவது 124 அங்க 12 இந்த பக்கம் 98 என்று இந்த 234 தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன நிலைப்பாடை எடுத்தார் என்பதை பொறுத்து. நான் சரியா சொல்றேன்னா புரியுதா? திரும்ப ஒரு சொல்ல பார்க்கிறேன். 124, 98, 12 என்று மாத்தி 3 பக்கங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த முடிவுகளும் வேறு மாதிரி இருக்கக்கூடிய நிலையில உங்க சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த முடிவு சரியா என்பது பொதுவாக தொகுக்கப்பட்ட 234க்குமான ஒரே கேள்வி வைக்கப்பட்டால் அது குழப்பத்தை, தவறான விடையை தரும். அதனால நம்ம பிரிச்சு பார்க்கணும். அதே போல நீங்கள் தற்போது வாக்களித்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள், யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இதுல 98, 12, 124 மூணுலையும் 3 ரிசல்ட் இருக்கு. தற்போது முதலமைச்சராக யார் வர வேண்டும், தற்போது யாருடைய ஆட்சி இருக்க வேண்டும், நீங்க இப்ப தேர்தல் வந்தா யாருடைய ஆட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவா அதிமுகவா மற்ற கட்சியாக கேட்கும்போது இந்த 98, இந்த 12, இந்த 124 இந்த மூணுலையுமே வேறு விதமான பதில் வரக்கூடிய பார்க்கிறோம். அந்த மூணை பிரிச்சு பார்க்கிறோம். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 அல்லது 5 கேள்விகள் பிரித்து பார்த்தால் மட்டுமே இதனுடைய அரசியலுடைய உண்மையான நிலைமை தெரியும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் 19 சொல்லிட்டு போகாம இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் புரிந்து கொள்வதற்கான முயற்சி தான் தமிழகத்துடைய அரசியல், மக்களுடைய எண்ண ஓட்டம், இதுல இருக்கக்கூடிய ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான விஷயங்கள், இதை தான் நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்றோம். அப்படி இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். அதை நமக்காக நடத்திட்டு வந்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, கிறிஸ் இன்ஃபோ மீடியா சேர்ந்து அருண் கிருஷ்ணமூர்த்தி உடனடிக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல இந்த கருத்து கணிப்பட்ட தன்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோமல் அன்பரசன் உடனடிக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியான விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன். 2 விஷயங்கள் இன்னைக்கு சொன்னாங்க. ஒன்று சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்படின்னு வந்தாலே உடனே எல்லாருக்கும் முதல்ல கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு வராது. குறிப்பாக அந்த மே மாதம் தான் நம்முடைய தேர்தலெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 91லேருந்தே மே மாதம் தான் நம்ம தேர்தல் நடக்க நினைக்கிறேன். 91, 96, 2001, 2006 எல்லாமே மே மாதம் தான் தேர்தல் நடக்கிறதுனா அந்த ஆட்சி காலம் 5 ஆண்டு கால ஆட்சி நம்ம முழுசாக முடியுங்கனால நல்ல வெயில் இருக்குங்கனால எல்லாருக்குமே முதல்ல அந்த கட்சியினர் வாங்கி தரக்கூடிய விஷயம் தொப்பி. முதல்ல அந்த சிம்பிள் அந்த சின்னம் கொடுத்துட்டு அந்த தொப்பி கொடுத்துருவாங்க. இப்போ பெரிய பிரச்சனை, தொப்பியே ஒரு சின்னமாக இருந்ததுனால ஆர்கே நகர் பகுதியில் எந்த தொண்டர்களுக்கும் தொப்பியே கொடுக்கல யாருமே, எந்த கட்சிக்காரங்க. ஏன்னா தொப்பி கொடுத்தா தொப்பி சின்னங்கிற கணக்காருன்னு சொல்லிட்டு ஸோ தொப்பியே இல்லாமல் எல்லா கட்சியும் தொப்பி மட்டும் போட்டு திரு டிடிவி தினகரன் அணியை ஆதரிக்கிறவங்க மட்டும் தான் தொப்பி போட்டுருக்காங்க. மொத்தம் தொப்பி இல்லாமல் வேகாத வகையில் தங்களுடைய கட்சிக்காக வாக்கு சேகரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்.
இதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன். திரு மதுசூதரன் அவர்கள் வந்து வாக்கு கேட்டு போயிருக்கிறார். கேட்டு போனோடனே என்னை ஒரு பாட்டியம்மா ஒருத்தங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி இருந்தால் சம்பவம் சொன்னாங்க. ஒரு பாட்டியம்மா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி என்னை தெரியுதுல, நீ வந்து வாக்களிச்சிருவல, எனக்கு ஓட்டு போட்டோன்னே உனத்தான் ராசா ஓட்டு போட, நீ நம்ம ஊருக்கார பையன் அவனை சொல்ல மாட்டான், கட்டாயம் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்டிருக்காரு. நீ சொல்ல வேணா ரெட்டலை கட்டாயம் ஓட்டு போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டியம்மா சரியா போச்சு போ, ரெட்டலை சின்னமே இல்லாமல் தேடி பார்த்து ஏமாந்துறாத, நான் வந்து இந்த மாதிரி மின்விளக்கு சின்னத்தில் நிற்கிறேங்கிற ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ சின்னத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சவால். இந்த மாதிரியான நிறைய நகைச்சுவையான விஷயங்கள், நிறைய வேட்பாளர்களுக்கு மிக சவாலான விஷயம். நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சவாலான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இதுதான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான பல்வேறு கேள்விகள், அதற்கான விடைகள், ஒட்டுமொத்த தமிழகம் உற்றுநோக்கும் கேள்விகளுக்கான விடைகள் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி முதல்ல நம்ம ஒரு தொகுப்பு பார்க்க போகிறோம். இந்த தொகுப்பு என்னன்னா, ஒரு 2 நாளாக நம்ம கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றி அரசியல் பிரமுகர்கள், சம்பந்தப்பட்ட தேர்தல் களத்தில் ஆர்கே தேர்தல் களத்தில் மக்கள், அரசியல் பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய ரியாக்ஷன்ஸ், அவர்களுடைய பதில் என்ன, இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றி, தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றி அங்கு இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் சொன்னது என்ன, அவருடைய ரியாக்ஷன்ஸ் என்ன, இப்போது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர்நாடி கொள்கை 356 இம்போஸ் பண்ணக்கூடாது. அது எந்த சூழ்நிலையும் எங்களுடைய தலைவர் கலைஞரோ தளபதியோ இதுவரையிலும் ஆட்சியை கலைத்து விடும்னு சொல்ல, மக்களை கொண்டு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய பேச்சு. 2 பேரும் மாறி மாறி சார் தவறு செய்து விட்டார்கள், ஊழல் புரிந்து விட்டார்கள், மக்களுடைய வரிப்பணத்தை எடுப்பது எங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது என்ற அந்த தோணியில் எடுத்ததினால்தான் மக்களே வெறுக்க தொடங்கி விட்டார்கள். அதன் காரணமாக தான் எங்களுடைய செயல் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மக்களை கொண்டும் புதிய மக்களாட்சியை ஏற்படுத்த வேண்டும், மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் அவர் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். எதை சொன்னாலும் கேட்காத ஒரு அரசாங்கமாக இருக்குது. ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை என்பதற்கு ஒரு உதாரணம் சார். டெம்பரரி கவர்னர், டெம்பரரி சீஃப் மினிஸ்டர், டெம்பரரி ஸ்பீக்கர், இப்படி தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர இட் இஸ் நாட் எ ஸ்டேபிள் கவர்மெண்ட், இட் இஸ் நாட் எ ஏபிள் கவர்மெண்ட். மக்களுடைய வரிப்பணம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். நம்முடைய அம்மாவுடைய அரசு மக்கள் வாக்களித்தது 5 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அம்மாவுடைய அரசு மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டப்படி 5 ஆண்டுகள் இதற்கு வந்து இது உண்டு ஆள்வதற்கு. எனவே அந்த அடிப்படையில் வந்து இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றது அம்மாவுடைய அரசு. அதன் பிறகு இந்த 4 ஆண்டு காலத்தில் இன்னும் எண்ணற்ற பணிகள், அம்மா அவர்கள் என்னென்ன கனவுகள், லட்சியங்கள் எல்லாம் விட்டு சென்றார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கடமை. எனவே அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு மீண்டும் மக்களை சந்தித்து மீண்டும் அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவோம். எனவே தேவையற்ற ஒரு தேர்தல் மக்கள் மீது திணிப்பதன் மூலம் ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுடைய வரி பணம் வீணாகி விடுகின்ற ஒரு சூழ்நிலை ஆகும். ஏன்னா மக்கள் ஒவ்வொருவரும் ₹1, ₹2, ₹10 என்று அவர்கள் கஷ்டப்பட்டு கட்டுகின்ற வரி பணம் 1000 கோடி ரூபாய், அது வந்து வீணாக போகக்கூடாது. எனவே அதை வந்து நம்முடைய பொதுமக்கள் சிந்திக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா அவர்கள் கட்டமைத்த புரட்சித் தலைவர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் சிதைந்து போகாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் 44% மக்கள் சொன்ன கருத்து மீண்டும் இணைந்து இது வலிமையான இயக்கமாக உருவெடுக்கும் என்று சொல்றாங்க. அதுதான் எங்கள் கருத்து. இந்த இயக்கம் சிதைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் சிலர் செயல்படுறாங்க. அது திமுகவாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம். அது 46% அப்படின்னு உங்க கருத்து கணிப்பில் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் இது சிதைந்து விடாது. இந்த ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் ஜெயித்து வந்தவுடன் கியூல நின்று வந்து சேர போறாங்க. எல்லாருமே இங்க எதிர்த்து நின்று போட்டி போட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு குடை கீழ் வந்து அண்ணன் OPS தலைமையில இணைந்துருவாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒருங்கிணைந்து ஓர் உருவாக அம்மா வழி நடந்து இயங்கும் தான் எங்களுடைய நம்பிக்கை. இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் அதிமுகவிற்கு மாற்றாக இன்று இந்த குழப்பமான அரசியல் சூழ்நிலையில் பயன்பெற போகும் கட்சி எது என்பதற்கு அதிகப்படியாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் மக்கள் இன்று என்ன நினைக்கிறார்கள் என்றால், கழகங்களுக்கு மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இன்று 9% பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் கொடுத்திருக்கும் ஒரு மதிப்பு இன்னும் 90%
உயரும் அளவிற்கு எங்களது உழைப்பு இருக்கும். அதுவும் இந்த தேர்தல் பணி நடக்க 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 தேர்தல் நேரம் பக்கத்தில் வர 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 இன்னும் அதிக சதவீதத்தை நாங்கள் பெறுவோம். அப்பொழுது உண்மையான கருத்து கணிப்பாக இதே தந்தி எங்களது வெற்றி வாய்ப்பை பிரதிபலிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தந்தி டிவி எந்த திசை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். தேர்தல் முடிவுகள் மக்கள் யார் பக்கம் என்பதை தந்தி டிவிக்கும் சேர்த்து ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நிச்சயம் நிரூபிப்பார்கள். தந்தி டிவியின் தேர்தல் கணிப்பு யாரால் எப்படி எங்கிருந்து சொல்லப்பட்டு அந்த கேள்வியில் கேட்கப்படுகிறது எனக்கு நன்றாக தெரியும். ஏப்ரல் 15ஆம் தேதி தந்தி டிவியின் கணித்து கணிப்பு சரியா இல்லது ஆர்கே நகர் தொகுதி மக்களின் கருத்து கணிப்பு சரியா என்பதை நீங்கள் உணர்வீர்கள். யாரால் எப்படி எதற்காக எப்போது எந்த திசையில் நடக்கிறது என்று தெரியும் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறார். இப்போ அதிமுகவுடைய அம்மா கட்சி வேட்பாளராக ஆர்கே நகரில் போட்டியிறார். நிச்சயமாக இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அந்த கருத்து கணிப்புகளில் மாறி மாறி நீங்கள் அவங்களுக்கு சாதமாக இருக்கேன், இவங்களுக்கு சாதமாக இருக்கேன், இவங்களுக்கு பாதமாக இருக்கேங்கிறது நம்ம 2014 நம்ம தொடர்ந்து எதிர்கொண்டே வரோம். நம்ம பார்ப்போம். நிச்சயமாக எங்களுடைய முடிவு தப்பாக இருந்தால் நாங்கள் 2 கரத்தையும் எடுத்து நாங்கள் எங்களுடைய தவறை ஒத்துக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கம் இல்லை. நாங்கள் மக்கள்கிட்ட பேசுகிறோம். நாங்கள் வேறு யாரும் அதிமுகட்டையோ திமுகட்டையோ அம்மா கட்சியாக புரட்சித்தலைவர் அம்மா கட்சியாக நான் பார்க்குறேன். நம்ம மக்கள்கிட்ட பேசுகிறோம். மக்கள் நான் சொல்கிறோம். எங்களுடைய கணக்கு தப்பாக இருந்தால் கணக்கு தப்பு 2க்கையும் தூக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தவறுகளும் சரியும் வாழ்க்கையில் பாடம். இறைவனுடைய கருணையினாலையும் எங்களுடைய கடுமையான உழைப்பினாலையும் இதுவரைக்கும் எங்களுடைய கணிப்புகள் சரியாக இருந்திருக்குங்கிறது நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க. நான் திரு கோமல் இன்வெஸ்ட் கேட்கக்கூடிய விஷயம், இந்த கருத்து கணிப்புகள் நம்ம ஒரு 2 நாளாக கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி 3ஆவதாக நம்ம முக்கியமான இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். இதில் பார்க்கும்போது திரு தினகரன் அவர்கள் சொன்னது போல் நிறைய கட்சிகள் சொல்லியிருக்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்கிறாங்க சில ஊடகங்கள்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த ஊடகங்களுடைய செயல்பாடு இது போன்ற கருத்து கணிப்பு நம்ம ஏற்கனவே முதல் நாள் கூட நம்ம திரு சுமந்த் ராமன் அவர்கள்ட்ட கேட்டோம். இந்த மாதிரி ஊடகங்களுடைய செயல்பாடு உள்நோக்கம் கொண்டதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு என்ன காரணத்தினால வர்றாங்க? ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சா, இல்லாட்டி தங்களுக்கு சாதமா இல்லைங்கனால விருப்பா, இல்லாட்டி எப்படி அரசியல்வாதிகள், நிர்வாகிகள், நீதித்துறையினர், ஆன்மீகவாதிகள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த விழுமியங்கள் குறைஞ்சிக்கிட்டே போதோ அதே போல ஊடகத்துறையில் இந்த விழுமியங்கள் மதிப்பீடுகள் குறைஞ்சிட்டே போறதுனால வரக்கூடிய சந்தேகம். ஊடகங்களை அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு சாதகமான செய்திகளோ சாதகமான தகவல்களோ வருகிற பொழுது அதை எடுத்து அந்த எந்த ஊடகம் சொன்னதோ அந்த ஊடகத்தை மேற்கோள் காட்டி சொல்வதை காலங்காலமாக வைத்திருக்கிறார்கள். அவர்களே சொன்னார்கள் அப்படின்னு சொல்றதை காலங்காலமாக வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிரான செய்திகள் வரும்போது அந்த செய்திகள் அவங்களோட தொண்டர்களை மன அளவில் சோர்வடை செய்யும் என்பதற்காக இது தவறான தகவல், இது வேற இடத்துல இருந்து திணிக்கப்பட்டிருக்கு வருகிறது அப்படின்னு சொல்றதை வழக்கமாக வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஊடகங்கள் நிலை இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்னென்னா, மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவில் எப்படி இருக்குங்கிறத தாண்டி தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஊடகங்கள் பெருமளவிற்கு அரசியல் மயமாகி இருக்கின்றன. அரசியல் சார்போடு ஊடகங்கள் உருவாவதும் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமான ஒரு ஊடகம், அரசியல் கட்சிகள் அதிகாரப்பூர்வமாகவே சில ஊடகங்களை வச்சிருக்காங்க, அரசியல் கட்சிகள் மறைமுகமா சில ஊடகங்கள் வச்சிருக்காங்க, சில ஊடகங்கள் அரசியல் சார்புடையவனாக கருதப்படுகின்றன. அப்படிங்கும் போது அப்ப எல்லா ஊடகமே அந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க, எளிமையா வந்துடுறாங்க. இந்த மற்ற பிரிவுகள் அந்த விழுமியங்கள் குறைஞ்சு போன அளவிற்கு ஊடகத்துறையிலையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கலாம், வீழ்ச்சி இருக்கதான் செய்யுது. ஆனால் அது நம்ம பெரிய அளவிற்கு இவங்க சொல்றது மாதிரியான ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஏதாவது ஒரு இது மாதிரியான நடுநிலைமையான இல்லை ஒரு பொதுவான விஷயம் இல்லை அந்த நேரத்தோட மக்களோட மனநிலையை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றப்ப அது யாருக்கு பாதகமாக இருக்கோ அவங்க இது மாதிரி எதிரான கருத்துக்களை சொல்வதுதான் கடந்த கால வரலாற்றில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். அருண்கிட்ட கேட்க ஒரு விஷயம், திரு டிடிவி தினகரன் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மக்கள் யார் பக்கம் அப்படிங்கிறத காட்டணும். ஆனால் நம்ம 3 நாளாக இப்போ நடத்திக்கிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பற்றி அல்ல. ஆர்கே நகர் பற்றி ஒரு கேள்வியும் கேட்கல, ஒரு பதிலும் பெறல, அதை நம்ம சொல்லவும் இல்லை. அதை பற்றி இனிமே செஞ்சா தான் உண்டு. ஸோ இதற்கு முன்னாடி இப்போ நடந்த நிகழ்வு பற்றி தமிழகம் முழுக்க மக்களுடைய கருத்துக்கள் ஆர்கே நகர் தேர்தல் அப்படியே எதிரொலிக்கணுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கா? நம்ம 234 ஆர்கே நகர் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த கருத்துக்கள் முடிவுகள் அப்படியே ஆர்கே நகரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த முடிவுகள் எல்லாம் நீங்கள் அப்படியே அதில் கோர்த்து பார்க்கலாம்னு சொல்ல முடியுமா, இல்லாட்டி அது வேற தனி கணக்கு இது தனி கணக்குன்னு பார்க்கணும்? 2 விதத்திலையும் பார்க்கலாம். முதல்ல நிறைய பேர் நம்மகிட்டே கேட்ட கேள்வி, இந்த கருத்து கணிப்பு எப்பொழுது எடுக்கப்பட்டது அப்படின்னு. மார்ச் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த கணிப்புக்கே நம்ம போறோம் ஃபீல்டுக்கு. அப்படி போகும்போது நம்ம கேட்டிருக்கிற நிறைய மார்ச் 4 அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு வரைக்கும் அத்தனை முடிஞ்சு போச்சு. அதாவது ஜெயலலிதாவுடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம்,
அதன் பிறகு ஆளுநருடைய தாமதம், அது திரு ஓபிஎஸ் உடைய பதவி பிரமாணம், அதுக்கு பிறகு பொதுக்குழுவில் வந்து சசிகலா பூச்சலா தேர்ந்தெடுக்கப்படுவது, அதற்கு பிறகு அவங்க பிப்ரவரி 5ஆம் தேதி பொதுச்செயலாளர் வந்து அவங்களுடைய கட்சியுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுது. பிப்ரவரி 7ஆம் தேதி திரு பன்னீர்செல்வத்துடைய மௌன தியானம், கூவத்தூர் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு வரைக்கும் அத்தனையுமே முடிஞ்ச பிறகுதான் இந்த விஷயத்தை நம்ம கைகொள்றோம். அப்படி அதுக்கப்புறம் தான் எடுக்கிறோம். அந்த காம்பனன்ட்ஸை இன்க்ளூட் பண்ண ஒரு அசஸ்மெண்ட் தான் இது. அந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்த காலகட்டத்தில் வந்த அந்த கணிப்புகளை இன்ற தேதிக்கு நம்ம வெளியிடுறோம், அவ்வளோதான். ஆர்கே நகருக்கான இடைத்தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளை நம்ம பண்ண தான் போகிறோம். அதுக்கான சரியான நேரம் இப்போ இல்லை, இன்னும் நேரம் இருக்குது நம்மளுக்குங்கிறனால நம்ம அதை பொறுத்து தான் பண்ண போகிறோம். எப்போவுமே ஒரு தேர்தல் கணிப்பையும் ஒரு சோஷியல் இஷ்யூஸ் பேஸ் பண்ண ஒரு கணிப்பையும் பிரித்து பார்க்கணும். இதுலேயே நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், இன்றைய தினம் தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள், அதுக்கு பதில் வந்திருக்கு. அந்த பதில் பார்க்கும் பொழுது அந்த பதில் வந்து பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம வரும். இதே சோஷியல் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் பெரும்பான்மையாக நம்ம வந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஒப்பீனியன் ஒன்றா இருக்கலாம், நான் வந்து ஆனால் வாக்கு அளிக்கிறது வேறு விதமாக இருக்கலாம், இல்லை அதே அந்த ஒப்பீனியனை சார்ந்தே இருக்கலாம். நான் யார் வெற்றி பெறணும்னு வாக்களிக்கிறத விட யார் வரக்கூடாதுன்னு வாக்களிக்கிறேன், இந்த மாதிரி மைண்ட் செட்லாமும் வாக்காளர்கள் மத்தியில் இருக்குது. பல விஷயங்கள் இந்த கருத்து கணிப்புடைய முடிவுகள் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொன்னா எதிரொலிக்காத தெரியலையா? தெரியல நம்மளுக்கு. ஏன்னா ஆர்கே நகர் வந்து ஒரு குழப்பமான ஒரு தேர்தல் இன்றைய காலகட்டத்தில். நீங்களே இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி திரு மதுசூதனன் அவர்களை இன்றும் இரட்டை இலை சின்னத்தை வைத்து தான் வந்து அசஸ் பண்றாங்க. பாப்புலாரிட்டி இருக்குங்கிறதுக்காக அந்த சின்னம் இல்லாமல் அவர்களால் ஜெயிச்சிட முடியுமா? எதிர்கட்சி எந்த அளவுக்கு பலமாக இருக்குது? பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லா ஃபேக்டர்ஸையும் உள்ளடக்கி இன்னொன்று இதே நிகழ்ச்சியில் நம்ம பேசின மாதிரி ஒரு இஷ்யூ பேஸ்ட் எலெக்ஷனாக இல்லாமல் ஆர்கே நகர் மாறியாச்சு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் இப்போ வருதே தவிர அந்த வாக்காளர்கள் வந்து சாலை, ரோடு, வீடு அந்த மாதிரி வாக்களிக்க வராங்களா, இல்லைனா இந்த 3 ஃபேக்ஷன்ஸ் என்னைக்காவது வாக்களிச்சாங்களான்னு எனக்கு தெரியலையே. நம்ம வந்து அந்த மாதிரி வாக்களிச்ச மாதிரி எனக்கு தெரியல. வளர்ச்சிக்கான வாக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. அந்தந்த தலைமைக்கான விஷயமா நம்ம பார்க்கறதா பார்க்குறோம். நான் கோமல்கிட்ட இறுதியாக கேட்க விரும்புகிற விஷயம், இந்த விஷயங்கள் வந்து இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தனி ஃபார்முலா, அஜெண்டா, மேண்டேட் கொடுக்கப்படுற விதமே தனி. பொதுத்தேர்தல் இப்போ நம்ம பார்க்குறது 234 தொகுதி மக்களுடைய கருத்து கணிப்பு. இது வந்து நம்ம எப்பயுமே பார்த்துருக்கோம், பொது தேர்தலில் நம்ம வேற மாதிரி வாக்களிக்கிறதும் இடைத்தேர்தலில் வேற மாதிரி வாக்களிக்கிறதும். இங்கே வந்து இல்லை, அதை மீறி வந்து நம்ம 2 நாளாக பார்த்ததும் இன்னைக்கு பார்க்க போகிறது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறீங்களா? இல்லாட்டி ஆர்கே இருந்து ஒரு இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் அது வந்து வேற மாதிரி தான் இருக்கும், அதுக்கான கணக்கீடுகள் தனின்னு பார்க்குறதா? இடைத்தேர்தல் தனியாக இடைத்தேர்தல் தாங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மனநிலையை இடைத்தேர்தல் பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் இன்னும் நெருக்கத்தில் அதிகாரமும் பணமும் பெரிய அளவிற்கு அங்கே பிரவாகம் எடுத்து ஓட போகுது. அப்போ அதுதான் அங்கே தீர்மானிக்கிற சக்தியாக இருக்குமே தவிர இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மனநிலையை பிரதிபலிக்கிற விதமாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதுக்கான விழுக்காடு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ இந்த கருத்து கணிப்பை நம்ம வேற மாதிரி பார்க்கணும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான முடிவுகளை நம்ம தனியாக பார்க்கணும். அந்த ரிசல்ட்டையும் நம்ம கணிப்பு எப்படி வந்தாலும் சரி ரிசல்ட்டையும் தனியாக தான் பார்க்கணும். நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு போக செல்லலாம். தமிழக முதலமைச்சராக இருந்த மறைந்த ஜெயலலிதா அவர்கள் பற்றிய ஒரு எண்ண ஓட்டம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு. அவர் உட்பட 4 பேர் மீதான சொத்து வழக்கில் வந்து தீர்ப்பு வந்த பிறகு மக்களுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கிறது? அந்த மாதிரி 3 பேருமே வந்து இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. உயிரோடு இருந்திருந்தால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் கூட சிறையில் இருந்திருக்க வேண்டிய அளவுக்கு தீர்ப்பு இருந்திருக்குது. இந்த தீர்ப்புக்கு பிறகு சொத்து வழக்கில் உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புக்கு பிறகு உங்களுடைய எண்ண ஓட்டம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பற்றி மாறி இருக்கிறதா என்று கேட்டோம். மக்கள் என்ன சொன்னார்கள்? ஜெயலலிதா பற்றி சொத்து வழக்கு தீர்ப்புக்கு பிறகு எண்ண ஓட்டம் மாறி இருக்கிறதா என்ற கேள்விக்கு 52 விழுக்காடு மக்கள் இல்லை, அவரை பற்றி நாங்கள் என்ன விதமான எண்ணம் வைத்திருந்தோமோ அந்த எண்ணம் அப்படியே தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு பிறகு எங்களுடைய எண்ணம் மாறி இருக்கிறது என்று சொன்னவர்களுடைய எண்ணிக்கை 43 விழுக்காடு, என்ன மாற்றம் இல்லை என்று சொன்னவர்கள் 52 விழுக்காடு, மாறி இருக்கிறது என்று சொன்னவர்கள் 43 விழுக்காடு, கருத்தில் என்று சொன்னவர்கள் 5 விழுக்காடு. சொத்து வழக்கு தீர்ப்புக்கு பிறகு ஜெயலலிதா பற்றிய எண்ணத்தில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை என்று 52 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருண் கிருஷ்ணமூர்த்தி, இதுல வந்து இந்த எண்ணத்துல எதுவும் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தாத ஒரு வார்த்தை கோவையா இருக்கு. அவங்கள பத்தின பாசிட்டிவான எண்ணத்துல மாற்றம் இல்லையா, அவங்கள பத்தின நெகட்டிவான எண்ணத்துல மாற்றம் இல்லையா, என்ன கணக்கில் இது வந்து எடுக்கப்பட்டிருக்கு? அவங்க சொன்னது எந்த இடத்துல? அவங்கள பத்தி நாங்க இன்னமும் பாசிட்டிவா தான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லாட்டி முன்னாடியே நான் அந்த அம்மா பத்தி நல்லபடியா நினைச்சது இல்லைங்க, இன்னைக்கு கூட அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? என்ன இந்த 52% பேரோட என்ன மாற்றம் இல்லைன்னு சொல்லி சொல்றது என்ன அர்த்தம்? என்ன மாற்றம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஓட். எப்படின்னு நம்ம பார்க்கறோம்னா, நம்ம கேட்குற கேள்வியே இந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு வருது, இதுக்கப்புறம் அவர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மாறுதா அப்படின்னு கேட்குறோம். இல்லை மாறலை,
இன்னமுக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேச்சர், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவங்க மனசளவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டேச்சரில் மாற்றம் இல்லைங்கிறது தான் அந்த 52%. ஆமா, இந்த 52ங்கிறது பாசிட்டிவான சைடு தான். அவங்களுக்கு வந்து இன்னமும் அவங்கள நம்பிக்கையா இருக்கக்கூடிய சைடு தான். இன்னமும் அவங்க மீது வந்து ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை, அதாவது ஓவராலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிகள் தாண்டி வாக்களித்தோமா வாக்களிக்கவில்லையோ அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து வருந்தினார்கள் அந்த மறைவுக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் நம்மகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தலைவர் இன்று இல்லையேங்கிற ஒரு ஆதங்கமும் மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அதிலெல்லாம் ஒரு அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டிருக்காங்க கண்டிப்பாக. அதனால வந்து அந்த 52% வந்து அந்த தீர்ப்புக்கு பிறகும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு எங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் மாற்றம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். திரு கோமல் அன்பரசன், இருந்தால் ஒரு விதமாரியும் இறந்து விட்டால் வேற மாதிரியும் இருக்கிறது வந்து நம்முடைய காலகாலமாக பழகிடுச்சா? திரு ராஜீவ்காந்தி அவர்களை வந்து போஃபர் சூழலுக்காக வந்து விரட்டி விமர்சனம் பண்ணாங்க. திரு விபி சிங் வந்து என் கையில் இருக்கக்கூடிய வாட்சில் இருக்கு அவருடைய சுவிஸ் அக்கௌண்ட்டுடைய நம்பர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி இறந்து போன பிறகு நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி, அவருடைய முகராசி அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், சேவப்பா இருப்பார் அப்படின்னு அப்படி பேசப்பட்டது. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது பயங்கரப்பா அவங்க வந்து அவங்களை யாரும் அணுக முடியல, யாரும் எளிதில் சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி விமர்சனம். இறந்த பிறகு இவங்களை மாதிரி ஒரு ஆளுமையை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எண்ணத்தில் மாற்றம் இல்லைங்கிறது வந்து இறந்த பிறகு வரக்கூடிய இயல்பான சிம்பத்தி தானா, இல்லை அந்த சிம்பத்தியை தாண்டி இப்போ எதிர்கட்சிகளாலும் எதிரிகளாலும் கூட பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடு இருந்ததுன்னு பார்க்குறதா? இல்லை, குறிப்பாக இந்த சொத்து வழக்கு, சொத்து குவிப்பு வழக்குங்கிறத பொறுத்த மட்டும் ஆவணங்களின் அடிப்படையில் குன்கா அளித்த தீர்ப்பாக இருக்கட்டும், அவங்க ஆதாரங்கள் அடிப்படையில் எல்லாமே வலுவாக இருந்ததுனால தான் அவங்களுக்கான அந்த தண்டனை வந்து முதல்ல கிடைச்சிது. ஆனால் அவங்க அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, எப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு சொன்னால், இது ஒரு பழிவாங்குகிற வழக்கு, ஒரு பெண்ணான எண்ணெய், ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு பெண்ணான எண்ணெய் ஒழிப்பதற்காக திமுகவினர் திட்டமிட்டு உருவாக்கிய இல்லை தொடர்ந்த இந்த வழக்கு, அதில் தான் எங்களுக்கு தண்டனை கிடைச்சிது அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க ஆழமாக அவங்க இருந்த போதே ஆழமாக மக்கள் மனசில் பொலிட்டிக்கல் மோட்டிவோட செய்யப்பட்ட வழக்கு. ஏன்னா அதுதான் நம்ம அந்த 2016 தீர்ப்பு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லையும் நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு கோணம், நீங்கள் சொன்னது மாதிரி மறைந்தவர்களை பற்றி விமர்சனம் செய்வதில்லை. ஒரு பொதுவாக எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தவர்களாக இருந்தாலும், செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்த மட்டும் அரசியலில் அவர் அளவுக்கு தவறுகளை செய்தவர்களே இருக்க மாட்டார்கள். அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மறைந்த பிறகு அதனை புனிதப்படுத்துகிற பிம்பம் அல்லது அந்த இப்படி கூட இருக்கலாமா? இப்போ வந்து போக நம்ம வந்து எல்லாருமே சாதாரணமாக சொல்கிறோம்ல, யார் தான் தப்பு செய்யலை, எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அவங்க, மற்றவங்க அந்த மாதிரி வந்து எல்லாருமே திருடர்கள் தான், எல்லாருமே சரியில்லைன்னு பொத்தாம் விமர்சனம் இல்லை. அந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அவங்களாம் நிக்க வச்சு சுடணும் சார் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லா பற்றியும் ஒரு பொத்தாம் பொதுவான ஒப்பீனியனா? இல்லை, அவங்க செய்தாங்க. ஆனால் அவங்க மேல அந்த மறைந்த பிறகு எல்லாரையுமே இப்படி ஒரு அவங்க மேல விமர்சனங்களை வைப்பதில்லை, அவர்கள் மீது ஒரு அனுதாபம் வருகிறது அப்படிங்கிற ஒரு கோணம். அதுல குறிப்பா இவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இவங்க ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு அரசியலில் இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறார். ஏன்னா இப்போ அருண் கிருஷ்ணமூர்த்தி சொன்னது மாதிரி இவங்க மறைந்த போது நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சது. அது வரைக்கும் அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் கூட, அடடா அந்த அம்மாவுக்கு போய் இப்படி நேர்ந்துடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அனுதாபம் இருந்தது. அந்த அனுதாபம் அப்படியே தொடர்கிறது. அதுதான் இந்த கருத்து கணிப்பில் எதிரொலித்திருப்பது. அடுத்ததான் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தோம் மக்கள்கிட்ட வந்து, திருமதி சசிகலாவால் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். யாருன்னா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவில் மீண்டும் சேர்க்கப்பட்டிருப்பது சரியா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்ன விஷயம், கட்சியிலிருந்து ஜெயலலிதா நீக்கியவர்களை சசிகலா மீண்டும் சேர்த்து கொண்டது கவலைக்குரியது என்று 77 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உட்கட்சி விவகாரம் என்று 16 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து கருத்து இல்லைன்னு சொல்லிட்டு 7 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது அதிமுக நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் தான், நாங்க கருத்து சொல்றது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு 16 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. 77 விழுக்காடு மக்கள் கட்சியிலிருந்து ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்களை சசிகலா மீண்டும் சேர்த்துக் கொண்டது கவலைக்குரியதாக இருக்கிறது என்று 77 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் அருண்கிட்ட கேட்க ஒரு விஷயம், இது வந்து பியூர்லி வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். யாரை நீங்க துணை பொதுச்செயலாளர் ஆக்க முடியும், யாரை நீங்க பொதுச்செயலாளர் ஆக்கணும், யார் வந்து வட்ட பிரதிநிதியா இருக்கணும் அப்படிங்கிறலாம் நம்ம வந்து நாம சொல்ல முடியாது, அவங்க கேட்க போறதும் இல்லை. நம்ம வந்து இவ்வளவு 77 99% சொன்னாலும் கேட்க போறது இல்லை. இது எல்லாருக்குமே இயல்பா தெரிஞ்ச பிறகும் கூட இது வந்து ரொம்ப கவலைக்குரியது அப்படின்னு சொல்லி பப்ளிக் கன்சர்ன் பண்றதுக்கான காரணம் என்ன? நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மக்கள் வந்து எல்லா லீகாலிட்டிஸ், அந்த கட்சியோடைய கான்ஸ்டிடியூஷன் இதெல்லாம் புரிஞ்சு எதுக்கும் பதில் சொல்றல, அவர்களுடைய எண்ண ஓட்டம். நேற்றைய தினம் கேட்ட ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட சட்டசபையில் நடந்த இந்த ரகளைக்கு யார் காரணம் கேட்கும்போது பதில் பிரிஞ்சு வருது. இதில் பலர் வந்து நம்ம கிட்ட கேட்காங்க இது எப்படி அப்படின்னு. அதுக்கான பதில் இதுதான், மக்கள் அவங்களுடைய இமோஷனல் அவுட் பர்ஸ்ட்டை தான் கொடுக்குறாங்க.
கொடுக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மீது வழக்கின் தீர்ப்புக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஓட்டம் மாறி இருக்கான்னு கேட்கும்போது சில பதில்கள் வரும்போது அவங்க தப்பு செஞ்சாங்களா இல்லை அவங்க கூட இருந்தவங்க தப்பு செஞ்சாங்களா இது போன்ற வாதங்கள் எல்லாம் மக்கள் நம்ம கிட்ட மீண்டும் வைக்கிறாங்க. ஸோ அதே இன்னொரு எதிர்வாதம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும், இவங்களும் தான் பார்ட்டு. ஸோ எல்லா விதமான வாதங்களும் மக்கள் நம்ம கிட்ட தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த இமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ல மக்கள் கொடுக்கக்கூடிய பதில்கள் தான் இது. ஆனால் இதுதான் ஒப்பீனியன். அது இமோஷனல் அவுட்பர்ஸ்ட்ங்கிறதுனால எனக்கு அதில் தான் ரோல் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, இது வந்து அவங்களுடைய கருத்தா இருக்கு. எஸ், அதாவது நான் வந்து அதிமுகவில் அதாவது ஒரு வாக்காளர்களா நான் இருக்கேனோ இல்லையோ அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு நான் தாக்கம் ஏற்படுத்த முடியுமோ இல்லையோ அதை பற்றிலாம் மக்கள் சிந்திக்கிறது இல்லை. அவர்களுக்கு தங்களை ஆளக்கூடிய ஒரு கட்சியோ இல்லை தங்களை ஆளணும் நினைக்கக்கூடிய கட்சிகள்லையோ ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் மக்களுடைய பங்களிப்பு இப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். கோமல், KKSR ராமச்சந்திரன், ராஜ கண்ணப்பன், காளிமுத்து இது மாதிரி பலரை வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இருக்கும்போதே கட்சியில் வந்து நீக்கியிருக்கிறாங்க, சேர்த்துருக்கிறாங்க, திரும்ப நீக்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். திரு காளிமுத்து அவர்கள் கடுமையான தனிப்பட்ட விமர்சனங்களை வைத்தவர். அவரை வந்து கறந்த பால் மடி புகாது கருவாடு மீனாகாது அப்படின்னு ஒரு பிரபலமான வசனத்தை சொன்னவர். அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து சபாநாயகரை வச்சே அழகு பார்த்தாங்க. ஸோ ஒருத்தங்க நீக்கப்படுறதும் பிறகு சேர்க்கப்படுறதும் வந்து அதிமுகவில் திமுக எல்லாத்துமே வளமையாக நடக்கக்கூடிய நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து திமுகலையுமே நீக்கப்பட்டவங்க நிறைய பேர் தேர்தலில் சரியாக பணியாற்றுறன்னு சொல்லி நீக்குவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்து இல்லைங்க இது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, இந்த நேரத்தில் இருக்கிற ஒரு எமோஷனல் முடிவாக தான் நான் இதை பார்க்குறேன். மக்கள் வந்து இந்த நேரத்தில் திருமதி சசிகலா அம்மையாரையும் அவர்களை சார்ந்திருப்பவர்களையும் ஏதோ ஒரு வகையில் இவங்களோட இந்த பலவீனத்திற்கு அல்லது பின்னடைவிற்கு அல்லது மறைவுக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மனசில் ஒரு சந்தேகம் இருக்குது. அதோட வெளிப்பாடாக தான் இவங்களை ஏன் சேர்த்தாங்க, ஏன் சேர்த்தது கவலைக்குரிய விஷயம். இப்போ அவங்க சசிகலா அவர்களே இப்போ சிறையில் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 2 தரப்பு வாதங்களை நாங்கள் 1 முறைக்கு 2 முறைக்கு 3 முறை கேட்டிருக்கிறோம். இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 2 நீதிகள் கொண்ட அமர்வு வந்து 2 தரப்பு வாதங்களையும் பிரதிவாதங்களையும் ஆவணங்களையும் சாட்சியங்களையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து தப்பு செஞ்சிருக்கேன்னு தீர்ப்பு சொல்றாங்க. அப்போ அதில் ஒரு ப்ரூஃப் இருக்கு. பட் இந்த குடும்பம் வந்து எனக்கு சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு காமன் மேன்ட்ட என்ன ப்ரூஃப் இருக்க முடியும்? நம்ம வந்து எதனால அந்த ஒப்பீனியனுக்கு வரல? அதுதான் கடந்த கால அவர்களுடைய செயல்பாடு. இப்போ அவங்க தவறு செஞ்சிருக்கணும், இல்லை இப்போ இந்த விஷயத்துல தவறு செஞ்சிருப்பாங்க, இல்லை அவங்க மரணத்துக்கு காரணமா அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதில் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஆதாரமோ ஆவணங்களோ எதுவுமே கிடையாது. ஆனா கடந்த காலங்களில் அவர்கள் செய்த தவறுகள், அந்த தவறுகளுடைய விளைவாக இந்த வழக்கில் சிக்கினதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவங்க வந்து அடுத்தடுத்து இவர்கள் உள்ளே வருவதும் நீக்குவதும். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரியே எந்த கட்சியில் இருந்தால் நீங்கள் நாவலர் நெடுஞ்செழியன், ஆரம் வீரப்பன்லாம் அந்த பட்டியலில் நீங்கள் எல்லா தலைவர்களையும் ஏறத்தாழ அதிமுக பொறுத்த மட்டும் 89 எம்ஜிஆர் இருக்கும்போது சேர்த்திருக்காங்க, மறுபடியும் வந்திருக்காங்க. அதனால அதை வந்து அரசியலில் பார்க்க முடியாது. அரசியலுங்கிற பொறுத்த மட்டும் பிடிச்ச பிடியாக ஒருத்தரை நீக்கிட்டு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் பக்கமே வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அந்த விட்டு கொடுத்தல், ஒரு இயல்பாக ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு தான் நீங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் தலைவர்கள் கட்சிகள் எடுக்கிற முடிவுகள் அந்த நேரத்தில் கட்சிக்கு எப்படி ஒரு சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற பொறுத்து தான் அந்த முடிவை எடுக்க முடியும். அப்படி ஜெயலலிதா அம்மையார் நிறைய எடுத்திருக்காங்க. இந்த முடிவுமே இதை தவிர கட்சியை அவர்கள் கையில் வைத்துக் கொள்வதற்கும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கும் வேறு வழி இல்லாமல் தான் சசிகலா அம்மையார் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக நாம் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டுறோம். சசிகலா அவர்கள் வந்து இந்த முடிவை ஏன் எடுத்தாங்க, திரு தினகரனையும் டாக்டர் வெங்கடேஷையும் ஏன் திரும்ப கட்சியில் சேர்த்தாங்கன்னா அதுக்கான ஒரு காரணம் இருக்குது, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குது அப்படின்னு திரு கோமல் அன்பரசன் சொல்றார். அடுத்தா நாம கேட்டோம், இப்போ இருக்கக்கூடிய அரசையும் கட்சியும் இன்னமும் கூட சிறையில் இருந்தாலும் கூட வழிநடத்துவது திருமதி சசிகலா தானா என்று கேட்டபோது தமிழக அரசை இப்போதும் சசிகலா இயக்குவதாக கருதுகளா என்ற கேள்விக்கு 89 விழுக்காடு மக்கள் ஆம் இன்னமும் தமிழக அரசை இயக்குவது சசிகலா தான் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு ஒரு 6 விழுக்காடு மக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. மீத இருக்கக்கூடிய 5 விழுக்காடு மக்கள் கருத்துல சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கருத்து கணிப்பிலேயே இவ்வளவு ஓவர்விமிங்கா ஒரு சைடா வந்து ஒரு ரிசல்ட் வந்து 89ங்கிற எண் தொட்டதா எனக்கு நினைவில் இல்லை. 89 விழுக்காடு மக்கள் தமிழக அரசை தற்போதும் சசிகலா தான் இயக்குவதாக கருதுகிறார்கள். அருண்கிட்ட கேட்க ஒரு விஷயம், இதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? அவங்க உடனே துணை பொதுச்செயலாளரை இவங்களை ஆக்கிட்டாங்க, இவங்களுடைய ரிலேட்டிவ் அதாவது கட்சியினர் வந்து சின்னமா அப்படின்னு சொல்லி அவங்களை சொல்லிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே வந்து திரு தினகரனுக்கான சின்னமா தான் சசிகலா அவங்களுடைய உறவு முறையில். அப்போ அவங்க உறவு முறையிலே கூட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்குது. அவங்க வந்து சிறையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவங்களுடைய கைடன்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற எண்ணத்துக்கு இவங்க எப்படி வந்தாங்க? அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே
அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கும் அந்த கட்சியோட கட்டுப்பாடு அவர் தான் வைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற கருத்தும் பரவலாக இருக்குது. அதையெல்லாம் அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த பதிலை நம்ம பார்க்குறோம். மக்கள் இன்னைக்கு ஆட்சியில் அவங்களுக்கு ஒரு சே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லவே இல்லை, அவங்களுக்கு கண்டிப்பாக சே இருக்குது. அவங்க ஷீ இஸ் இம்ப்ரெசன்ட், அவங்க ஜெயிலில் இருக்காங்களே அப்போ முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் சொல்கிறாங்க. உடனே மக்கள் கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் இது என்னன்னா மக்களுடைய பிலீஃப்ஸ், அவ்வளோதான். இதுக்கு ப்ரூஃப்ஸுங்கிறது இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த டெமோக்ரஸியில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ், இங்கே நடக்கிற விஷயங்களுக்கு அவர்களுடைய ரியாக்ஷனாக இதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த அரசாங்கம் திருமதி சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாடும் அவர்கள்கிட்ட இருந்து அட்வைஸ் வாங்கி தான் நடக்குது. மினிஸ்டர்லாம் ஏன் போய் பார்க்குறாங்கிற கேள்வி சிலர் நம்மளே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தான் இதெல்லாம் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பு, எண்ண ஓட்டத்தின் பிரதிபலிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். திரு கோமல்கிட்ட கேட்க ஒரு விஷயம், திரு கௌரி சங்கர் அதிமுகவுடைய திரு தினகரன் அணியிலிருந்து அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய அவர் சொன்னார் நம்முடைய ஆயுத நிகழ்ச்சியில், ஆமாங்க சசிகலா அவர்கள் தான் எங்களுடைய கட்சியை இப்போ வழி நடத்துறாங்க, அதில் இன்னும் குழப்பம்னா நாங்கள் ஆமாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதோடைய வெளிப்பாடு தான் இதுவா, இல்லாட்டி அவங்க இல்லை அந்த எங்கே இருந்தால் என்னங்க அந்த லீடர்ஷிப் எங்கே இருக்கோ அங்கே தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொத்தாம்பதான சிந்தனை வெளிப்பாடா? அது அவங்களே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தானே வராங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்பையும் அவங்க சிறையில் இருந்தப்போ அவங்களோட வழிகாட்டுதல் படி அவங்க என்ன சொன்னாங்களோ அதுபடி தான் கட்சி நடந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி நடக்கிறதா தான் அவங்க மக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி தினகரன் அந்த இடத்துக்கு வந்தது அவங்க சரியாக அவங்களுக்கான தகவலை பரிமாற்றுவதற்கும் அவங்க சொல்றபடி கேட்பதற்குமான ஒரு நபரை அந்த பதவியில் அமர்த்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளியில். இன்னொரு வியப்பான ஒரு விஷயம் பாருங்க, அதே தினகரன் செல்வி ஜெயலலிதாவால் கட்சியோடைய இளைஞர் பாசறையில் வைக்கப்பட்டிருந்தவர், கட்சியோடைய அவைத்தலைவராக வைக்கப்பட்டிருந்தவர், கட்சியோட பொருளாளராக வைக்கப்பட்டவர், கட்சியோடைய ராஜ்யசபா எம்பியா வைக்கப்பட்டவர், கட்சியோடைய லோக்சபா எம்பியா வைக்கப்பட்டவர், இப்படி நிறைய பதவிகளில் அவங்களாலேயே வைக்கப்பட்டவர். அப்போ அவரும் ஒரு காலத்தில் நம்பிக்கை பெற்றோராக இருந்தார். இடையில ஒரு கோவம் சொல்லி பார்க்குறதா, இல்லைன்னா ஒன்ஸ் அவங்க வெளியில் ஏற்றிட்ட பிறகு திரும்ப சேர்க்கல, அவங்க இறக்குற வரைக்கும் சேர்க்கல, அதுதான் நிலை நம்ம நின்றுச்சா மக்கள்கிட்ட? இல்லை, அப்படி பார்க்க முடியாது. மக்கள் நீங்கள் இப்போ ஜெயலலிதா அம்மையாரோட ஒரு பகுதியாக தான் சசிகலாவை தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதே கட்சியும் ஆட்சியில் பெரும்பாலான முடிவுகளும் சசிகலா அம்மையாரால் தான் எடுக்கப்பட்டது என்பது வெளியில் பரவலாக நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அது சாதாரணமாக நம்ம மேல் மட்டத்தில் தெரிஞ்சிருக்கிற விஷயங்களை தாண்டி சாதாரண ஒரு டீ கடைகளில் கூட பேசக்கூடியது. அந்த மாதிரி நினச்சா எதுனாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரியான மனநிலை தான் மக்கள் அப்போவே இருந்தாங்க. அப்போ அவங்க உருவாக்கி வச்சுட்டு போனது அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு எதிர்பிம்பம் அவங்க மேல இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு என்ன பாக்குறேன்னா, அதிமுகவில் நடந்த நல்ல விஷயங்களுக்கெல்லாம் செல்வி ஜெயலலிதா பொறுப்பு, அதிமுக ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு திரும்ப சசிகலா பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அவங்களுடைய ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இருந்தாங்க. நல்லதுன்னா இவங்களுக்கு, கெட்டதுன்னா அவங்களுக்கு அப்படிங்கிற பிரிஞ்சிருச்சா? இல்லை, அப்படிதான் ஜெயலலிதா அம்மையார் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அப்படித்தான் நான் சொல்லுவேன். அவருடைய கான்சியஸாவே செஞ்ச அப்படிதான். ஏன்னா நீங்க ஒரு முறை இப்போ 2011 நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா 2011 நினைக்கிறேன், மொத்த சட்டமன்ற தொகுதிக்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறார்கள். ஆமா, வெளியிட்ட பிறகு அது எனக்கு தெரியாமல் வெளியே வந்து விட்டது அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க. திரும்பவும் சொல்லி அதை அப்புறம் கூட்டணி கட்சிகளை சேர்த்து பண்றாங்க. இது எப்படி வாய்ப்பு இருக்க முடியும்? இதற்கு சொல்லுங்க நீங்க. இது மாதிரியான நிறைய நிகழ்வுகளை நம்ம பட்டியலிட முடியும். அப்போ அது அவங்களுக்கான அவங்களுக்கு ஒரு கவசமோ இல்லை ஒரு இந்த மாதிரியான நிகழ்வுகளின் போது ஒரு தேவையோ இருந்திருக்கிறது. அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. நம்ம கேட்டக்கூடிய கேள்வி இதெல்லாம் நான் சொன்னேன். நம்ம இந்த இடத்துல 2 தனியாகவும் 3 தனியாகவும் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கேள்வி, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த முடிவு சரியா? இப்போ இந்த கேள்வி நம்ம எல்லாத்தையுமே கேட்க வேண்டியதில்லை. 2 பேர்கிட்ட கேட்டிருக்கோம். யார் அப்படின்னா 124 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் இருக்காங்க இல்லையா, 122+2 இந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்டையும் பிளஸ் 12 எம்எல்ஏக்கள் திரு பன்னீர்செல்வம் பக்கம் இருக்காங்க. இவங்க திமுக பற்றி நம்ம இந்த இடத்துல கேள்வி இல்லைன்னா திமுகவுடைய முடிவு இயல்பா எதிர்பார்க்குறது அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுங்க. ஆனால் அவங்கள்ட்ட கேட்காம 234 பேர்ட்டையும் கேட்காம 124+12 இந்த 136 பேர்ட்ட மட்டும் நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த இடத்துல இவர்களுடைய முடிவு சரியானதானா, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய முடிவு சரியானதான் கேட்கிறோம். 2 பேருமே வேற முடிவு எடுத்ததுனால பிரிச்சு கேட்கிறோம். இப்போ உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எடுத்த முடிவு சரிதானா என்று நாம் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய 12 தொகுதியில், அந்த இடத்துல ஓபிஎஸ் அணியில் 12 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். இக்கட்டான சூழலில் உங்களுடைய எம்எல்ஏ எடுத்த முடிவு சரியான்னு கேட்கும்போது
எங்களுடைய 12 எம்எல்ஏக்களும் எடுத்த முடிவு சரியே என்று 79 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. 12 எம்எல்ஏக்களுக்கும் முழுமையான ஆதரவை அந்த தொகுதி மக்கள் கொடுத்திருக்காங்க. இது ஒட்டுமொத்த தமிழகத்தோட முடிவு இல்ல, 12 சட்டமன்ற தொகுதி மக்கள், அந்த திரு பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதி மக்களுடைய முடிவு என்ன, எங்களுடைய எம்எல்ஏ எடுத்த முடிவு சரின்னு சொல்லிட்டு 79 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இது தவறான முடிவு என்று 13 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இதுல கருத்து இல்லை அப்படிங்கிறத மிச்ச மக்கள் சொல்லியிருக்காங்க, 8 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. சோ திரு ஓபிஎஸ் அணியுடைய இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதி மக்களும் சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய எம்எல்ஏ எடுத்தது சரி அப்படின்னு 79 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறோம். இதே திரு டிடிவி தினகரன் அணியில் இருக்கக்கூடிய 124 122 பிளஸ் ஆர்கே நகரை சேர்த்து திரு சபாநாயகருடைய தொகுதியும் சேர்த்து 124 கணக்கு வச்சோம் அப்படின்னா 124 தொகுதி மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட நம்ம அந்த அடுத்த கேள்வி அப்படியே கேட்கிறோம். 124 தொகுதி மக்கள்கிட்ட உங்களுடைய எம்எல்ஏ எடுத்த முடிவு சரியான்னு கேட்டா 82 விழுக்காடு மக்கள் எங்களுடைய எம்எல்ஏ எடுத்த முடிவு தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. திரு டிடிவி தினகரனுடைய தலைமையை திருமதி சசிகலாவோட தலைமை ஏற்ற 122 பிளஸ் 2 124 தொகுதி மக்கள் நம்ம கேட்கும்போது இக்கட்டான சூழலில் உங்களுடைய எம்எல்ஏ எடுத்த முடிவு தவறானது என்று 82 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. சரியான முடிவு என்று 12 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. கருத்து இல்லை என்று ஒரு 6 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் திரு கோமல் அன்பரசரை கேட்க விரும்புகிற விஷயம், இது நான் ஏற்கனவே சொன்ன போல திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய 98 சட்டமன்ற உறுப்பினர் கேட்கல, மற்றவங்கள்ட்ட மட்டும் கேட்கிறோம். இந்த 122 பிளஸ் 2 பிளஸ் 12 இவங்கள்ட்ட கேட்கும்போது கிட்டத்தட்ட இந்த மாதிரி முடிவை எடுத்திருக்க கூடாது அப்படின்னு அந்த 122 பிளஸ் 2 இந்த மாதிரி முடிவு எடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அந்த 12 சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க. அப்ப திரு ஓபிஎஸ் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார், நீங்க எல்லாம் அவங்க தொகுதியில போய் கேளுங்க, தொகுதியில கேட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்கங்க, தொகுதி மக்கள்கிட்ட கேட்டாதான் சரியா சொல்லுங்க. அந்த முடிவு தான் சரியா? தொகுதி மக்கள்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா இந்த சட்டமன்ற முடிவுகள் மாறி இருக்குமா? இது ஒரு வார்த்தைக்கு சொல்லலாமே தவிர நடைமுறையில் சாத்தியப்படாது. நடைமுறையில் சாத்தியப்படுற ஒரு விஷயம் இல்லை. தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியப்படுற விஷயம் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, அந்த நேரத்தில் எப்படி இருந்தது, அது இன்னமும் தொடர்ந்து அப்படிதான் இருக்கிறது என்பதை தான் இந்த முடிவு நமக்கு சொல்லுது. அவங்க ஜெயலலிதா அம்மையாரோட மறைவுக்கு பிறகு ஆட்சி அதிகாரம் சசிகலா அம்மையாரோட கையிலோ இல்லை அவர்கள் குடும்பத்தார் கையிலோ செல்வதை மக்கள் விரும்பவில்லை. பெரும்பாலான மக்கள் விரும்பாத. இப்ப திருமதி தீபா சொல்லிட்டு இருந்தாங்க, நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பினாரு, பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டமன்ற குழு தலைவராக சசிகலாவை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நீங்க அங்கதான் இருந்தீங்க, பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுத்து அந்த தீர்மானத்தை கொண்டு போய் நேராக கொடுத்தது 5 பேர் குழுவில் தலைமை வகித்தது திரு பன்னீர்செல்வம் தான். என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் அவங்க அந்த தீர்மானத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படத்துக்கிட்ட வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஒரே அழுக, எல்லாருமே கண்ணீர் கம்பளமா இருக்கிறாங்க. அப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரு தினகரன் அல்லது டாக்டர் வெங்கடேசன் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட கர்ச்சீஃபை வாங்கி கேட்டு அவங்களுக்கு கண் துடைக்கிற கொடுக்குறாங்க. இது பொதுச் செயலாளர் நீங்க தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ சசிகலா அப்படிங்கிறதும் பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்க குடும்பத்து மேல இருக்கக்கூடிய விமர்சனம் அப்ப தெரியலையாங்கிற கேள்வி வரல. மக்கள் என்ன சொல்றாங்க, இல்ல திரு ஓபிஎஸ் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நம்புறாங்க. அதான் அப்பவும் அந்த மாதிரியான மனநிலையில மக்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு அது அவங்களுக்கு ஆதரவு தளம், ஆதரவு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. மக்களுடைய அடியாளத்துல இருந்த ஒரு எண்ணத்துக்கான ஒரு வெளிப்பாடா இவர் இருந்திருக்காருன்னு பார்க்கலாம். ஓபிஎஸ் என்ன காரணத்துக்காக வேண்டுமானாலும் அந்த முடிவை எடுத்திருந்திருக்கலாம், அது நம்ம சொல்லல. ஆனா அவர் எடுத்த பிறகு அது மக்களால் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்றைக்கு மனநிலை சூழல் இருந்தது. இப்போ அந்த சூழல் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கருத்து கணிப்பு. அருண், நீங்க ஃபீல் பண்ணது என்ன களத்துல? இந்த மாதிரி 136 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டமன்ற தொகுதிகள், அந்த தொகுதியில் அதிமுகவிலே இருக்கிறவங்க ஒரு மாதிரி முடிவு சொல்றது எங்க எம்எல்ஏ எடுத்தது சரின்னு, அதே அதிமுக சேர்ந்த எம்எல்ஏக்கள் எங்க எம்எல்ஏ எடுத்த முடிவு சரியில்லைன்னு அங்க ஃபீல்ட்ல உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது? நம்ம இந்த கேள்வியை பிரிச்சதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இது தவறான முடிவு சரியான முடிவு நம்ம கிளப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது மேத்தமேட்டிக்கல் எரர் ஆயிடும், நம்முடைய தவறான முடிவாயிருக்கும் அது கண்டிப்பா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை பிரிச்சு கேட்கிறோம். பிரிச்சு கேட்கும்போது ரொம்ப கவனமா அதிமுக வென்ற தொகுதிகளில் மட்டும் 2 அணிகளாக இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ஷன்ஸில் மட்டும் இந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது ஆவடி போன்ற தொகுதிகளில் மக்கள் ஒரு இது ஒரு பாண்டியராஜன் அவர்களுடைய தொகுதி, அந்த தொகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1% அந்த கேப்பில் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் ஆதரவு பெருகுது இந்த மாதிரி ஒரு முடிவை அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மக்கள் முன்னாடியே கோ பேனலிஸ்ட் அவர் சொன்ன மாதிரியே ஒரு அவர்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஒரு தலைமை வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மக்கள் அந்த முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது தான் ஃபீல்டில் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது.
இதை ரெண்டுக்குமான அந்த வித்தியாசத்தை வந்து இன்னும் அடுத்தடுத்த கேள்விகளுமே இருக்குதா, இல்லாட்டி இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்குதா, அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு இருக்குதா? இது வந்து ஒரு ஓவரால டிசிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்களா, இல்லாட்டி ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தனித்தனியாக பார்க்குறாங்களா? மாஃபா பாண்டியராஜன் தொகுதியில் என்ன சொல்கிறாங்க, செம்மலையோட தொகுதியில் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் சொல்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய எம்எல்ஏ தனியாக பார்க்குறாங்களா, இல்லாட்டி ஒரு இலக்கு, அந்த இலக்கை எங்க எம்எல்ஏ செஞ்சாரா செய்யல அப்படிங்கிறதுல நிற்கிறாங்க? இரண்டு அணிகளா பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவா மட்டும்தான் மக்கள் அதை பார்க்குறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏக்கள், இன்ஃபேக்ட் திரு ஓபிஎஸ் அவர்களை ஆதரிக்கும் ஒரு எம்எல்ஏவோட அதாவது கோயம்புத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் நம்ம போய் பேசும்போது அவருடைய செயல்பாடுலலாம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக நம்பிக்கை வந்துடல. ஆனால் அவர் இந்த முடிவு எடுத்ததுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அங்கே தண்ணி பிரச்சனை இருந்தது நம்ம அந்த ஊருக்கு போகும்போது, அதனால அப்படி இருக்கும் பொழுது நம்ம பார்க்கணும் தண்ணி பிரச்சனை பிரதானமாக இருக்கு. அதை வந்து மக்கள் வந்து மறக்கல. ஆனா இந்த அரசியல் முடிவை மக்கள் வரவேற்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வுங்கிறது வேற பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து இப்ப எடுத்த முடிவு சரியா இல்லையாங்கிறத நம்ம வந்து ரெண்டு பக்கம் மாறி மாறி. இதுலயே ஒண்ணு கடைசியா நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா மக்களிடையே வந்து ஒரு உணர்வு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா அதுக்கான முடிவு இன்னும் அவர்கள் எடுக்க தயங்குகிறார்கள். ஏன்னா அதற்கான அவர்களுக்கு அந்த முடிவை எடுக்க தூண்டுகின்ற ஒரு தலைமை இன்னும் வரலைங்கிறது ஒரு பரவலான பொதுவான கருத்து. தமிழக மக்கள்கிட்ட 234 தொகுதியிலும் கேட்டோம். இதே நம்ம பிரிச்சு தான் பார்க்க போறோம். இது போன்ற சூழலில் எம்எல்ஏக்கள் தன்னிச்சையாக செயல்பட வேண்டுமா? இது நேற்று கேட்ட கேள்வி மாதிரி இருக்குது. மக்களிடம் கருத்து கேட்க வேண்டுமா என்று கேட்பது மக்களின் மனதை பிரதிபலிக்க வேண்டும். அனைமா கார்டு தப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நேற்றே நம்ம கேட்ட இந்த கேள்வி, இந்த கேள்விக்கான பதில பார்த்தோம். அடுத்த கார்டு என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த கார்டு பார்க்கலாம். இன்றைய தேதியில் எந்த கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அதிமுக தான் ஆட்சி செய்ய வேண்டும் 46 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. எந்த 46 விழுக்காடு மக்கள்? 124 சட்டமன்ற தொகுதியில திரு தினகரன் திருமதி சசிகலா தலைமையில் இருக்கக்கூடிய தலைமை ஆதரிக்கக்கூடிய தொகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது இப்ப எந்த கட்சி ஆட்சி செய்யணுங்க? இன்னைக்கு அதிமுக ஆட்சி நடக்குது, ஆனா எந்த கட்சி ஆட்சி இருக்கும் நீங்க விரும்புறீங்கன்னு கேட்கும்போது அதிமுக ஆட்சி இப்ப இருக்கிற மாதிரியே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பம் 46 விழுக்காடு மக்கள் அதிமுக ஆட்சி தான் தொடரணும்னு சொல்லிட்டு 122+2 தொகுதியில் சொல்லியிருக்காங்க. இல்லை திமுக ஆட்சி தான் வேண்டும் என்று இந்த 122 தொகுதி மக்கள், திரு தினகரனின் திருமதி சசிகலா ஆதரிச்ச தொகுதியில் இருக்கக்கூடிய 38 விழுக்காடு மக்கள் திமுக ஆட்சி நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி, அதாவது நீங்க வந்து திமுக அதிமுக இல்லைங்க, வேற யாரோட ஆதரவு இருந்தாலும் கூட போல ரெண்டும் கலந்த ஒரு கலவையா ஒரு ஆட்சி கூட இருக்கலாம் புதிய கருத்தை 6 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை என்று 10 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைய தேதியில் எந்த கட்சி ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அதிமுகவுடைய ஆட்சி என்று 46 விழுக்காடு மக்கள், திமுக ஆட்சி என்று 38 விழுக்காடு மக்கள், கூட்டணி ஆட்சி என்று 6 விழுக்காடு மக்கள், கருத்து இல்லை என்று 10 விழுக்காடு மக்கள். இவர்கள் 124 தொகுதியை சேர்ந்த மக்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது இதே கேள்வியை நம்ம வச்சிருந்தோம். திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆதரவு இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதி மக்கள்கிட்ட கேட்டபோது இதே கேள்வி வைக்கும் போது அவர்களும் சொல்கிறார்கள் 46 விழுக்காடு மக்கள் அதிமுக ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று. திரு பன்னீர்செல்வத்துடைய தலைமையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில 41 விழுக்காடு மக்கள் திமுக ஆட்சி தான் வேண்டும் சொல்லி சொல்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி வேண்டாம், திமுக ஆட்சி வேண்டும் சொல்லி இரண்டும் கலந்த கலவையில் ஒரு புதிய விதமான ஆட்சி அமைய வேண்டும் என்று 2 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்தில்லை என்று பிற மக்கள். மற்றவர்களுக்கான ஆதரவு இது கருத்தில்லையில மற்றவர்களுக்கான திரு விஜயகாந்த், திரு அன்புமணி ராமதாஸ், பாஜக போன்ற பிற தலைவர்களை சொல்லியிருக்கக்கூடிய மொத்தம் 11 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி என்று 2, திமுக என்று 41, திரு பன்னீர்செல்வம் தலைமையில் ஏற்றுக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதி மக்கள்கிட்ட கேட்கும்போது அதிமுக ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று 46 விழுக்காடு மக்கள். இதே கேள்வியை மூன்றாவதாக நாம கேட்டிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய 98 தொகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். 98 தொகுதி மக்கள்கிட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய 98 தொகுதி மக்கள்கிட்ட கேட்கிறோம். அப்போ வந்து அவங்க சொல்ல விஷயம் பாத்தீங்கன்னா 49 விழுக்காடு மக்கள் இந்த இடத்துல திமுகவுடைய ஆட்சி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 41 விழுக்காடு மக்கள் அதிமுக ஆட்சி வேணும். 98 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதியில் 49 விழுக்காடு மக்கள் திமுக ஆட்சி வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி மாற்றாக அங்கேயே அதிமுக ஆட்சி தான் வேணும்னு இந்த 98 தொகுதி மக்கள்ல 41 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கருத்துல என்று 9 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சின்னு 1 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. நான் திரு கோமல் அன்பரசன் கேட்க விரும்புகிற விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 43 விழுக்காடு, இது ஓவராலா நம்ம பார்த்தோம்னா 43 விழுக்காடு மக்கள் வந்து திமுக ஆட்சி வேணும்னு சொல்லி சொல்றாங்க. 1 விழுக்காடு கூடுதலாக 44 விழுக்காடு, நான் சொல்ற இந்த 3 கார்டையும் சேர்த்த ஓவரால் சொல்லும்போது 44 விழுக்காடு மக்கள் வந்து அதிமுக ஆட்சி வேணும்னு சொல்றாங்க. இதுல வேற ஒரு நுணுக்கமா ஒரு பார்வை பார்த்தோம்னா 124 + 12 இந்த 136, அதாவது இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைய காரணமாக இருந்தக்கூடிய 136 தொகுதி மக்களுமே இன்னமும் கூட அதிமுக ஆட்சி தான் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 98 தொகுதி மக்கள் திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்து அனுப்பிய மக்கள் இன்னமும் திமுக ஆட்சி தான் சொல்றாங்க. சோ இன்னைக்கு தேர்தல் நடந்தா
அது ரெட்டலை சின்னமும் அதிமுக ஒன்றிணைஞ்சும் இருந்தா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிளவுபட்ட சூழ்நிலை இருந்தா ரிசல்ட் எப்படி தெரியாது. அப்ப இன்னமும் அவர்கள் அதிமுக ஆட்சி தான் வரணும்னு விரும்புறாங்க அப்படிங்கிற எண்ணிக்கை தான் 136 தொகுதிக்கு இருக்குதா நம்ம பார்க்கிறதா? அப்படித்தான் பார்க்கணும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அதிமுகங்கிற ஒரு ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய தலைவர் இல்லை. அதிமுக கட்சி ரெண்டாக உடைந்திருக்கிறது. அவர்களை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவர் இல்லை. இதற்கு மாற்றாக திமுக அணியில் ஏற்கனவே மக்களுக்கு நன்கு பரிச்சயமான அறிமுகமான திரு ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக ஆகியிருக்கிறார். அதிமுகவில் ஜெயலலிதா இல்லை என்கிற ஒரு நிலை வருகிற பொழுது, அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு சிக்கல் வருகிறது, கட்சி உடைகிறது என்கிற சூழல் வருகிற போது, அடுத்தது மக்கள் ரொம்ப வேகமாக ரொம்ப அதிக எண்ணிக்கையில், இப்போ ஏற்கனவே அவங்க சட்டப்பேரவை தேர்தலில் 2 பேருக்குமான வாக்கு வித்தியாசமே 1% தான். இப்பயுமே அதுதான். இப்பயுமே நீங்க அதான் நான் சொன்னேன். இந்த டோட்டல் பார்க்கும்போது இப்ப இந்த 234 ஓவராலா பார்க்கும்போது 43 விழுக்காடு திமுக ஆட்சி வேணும்னோ 44 விழுக்காடு அதிமுக ஆட்சி வேணும்னு சொல்றாங்க. ஓவராலா நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா அப்படிதான் சொல்றாங்க. அப்போ திமுக தரப்பில் திரு ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ மக்கள் மனங்களை இன்னும் அதிக அளவிற்கு வெல்வதற்கான வேலைகளை செய்யவில்லையோ, அல்லது வெல்வது மாதிரியான செயல்பாடுகள் இல்லையோ? இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஊடகங்கள் சரி ஒரு கடுமையான அதிருப்தி அலை நிலவுது, 96 மாதிரியான நிலைமை நிலவுது, இவங்க வந்துட்டதுனால பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி சொல்றோம்னா, அந்த அதிருப்தி அலை யாருடைய ஆட்சி நடக்குன்னு கேட்டா வேற பதில் நடக்கணும்னு சொல்லி கேட்டா வேற பதில் சொல்லிருக்கணும். அதிமுக ஆட்சி தான் திரும்ப பெரும்பான்மை அவர்தான் என்ன அதைத்தான் சொல்ல வரேன். திமுக அப்ப அந்த இடத்தை நிரப்புவதற்கு இல்ல ஜெயலலிதா இல்ல, அதிமுக ஆட்சி இல்ல, அடுத்து திமுக தான் வரணும், திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற எண்ணம் மக்களிடம் பரவலாக இல்லை என்பதுதான் இந்த முடிவுகள் நமக்கு சொல்கிற செய்தி. திரு அருண், 2016 மேல இதே போல 234 தொகுதிக்கும் போயிருந்தோம். இதே கேள்வியை கேட்டிருந்தோம். யாருடைய ஆட்சி வரணும்னு கேட்குறீங்க, நம்ம அடுத்தடுத்து கேட்குற மாதிரி யார் உங்களுடைய முதலமைச்சர், நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க, யாருக்கு எல்லாரும் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறோம், ஒரே கேள்வி வேற மாதிரி கேட்டிருந்தோம். இந்த கேள்வி நம்ம 2016 மேலே கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 2016 மேல என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் 2017 மார்ச்லயும் வந்திருக்கு. அப்படின்னா இவ்வளவு நிகழ்வுக்கு பிறகும் அதிமுக தான் இந்த பெரிய கட்சியார் நிகழ்வுதா? நீங்க ஃபீல்ட்ல பார்த்தபோது என்ன சொன்னாங்க? அந்த இந்த 98 தொகுதி மக்கள், அந்த 134 தொகுதி மக்கள், அவங்களுடைய பார்வை எப்படி வித்தியாசப்பட்டுச்சு? தொலைக்காட்சியில் இந்த கார்ட்ஸை போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயமும் நம்மளுக்கு இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் போட்டு வர்றது திமுகவுடைய அந்த கூட்டணி 98 கட்சி அந்த சீட்ஸ். திரு தினகரன் புகைப்படம் போட்டு வந்தது அந்த 124 தொகுதிகள். இது திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தொகுதிகள். இது ஏன் பிரிச்சு போடுறோங்கிறதுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எங்க எந்த ஆண்களும் பெண்களும் எப்படி வாக்களிக்க தயாராகிறாங்க அப்படின்னு. இந்த தேர்தல் நடந்து இன்னும் ஓராண்டு காலம் கூட ஆகல அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரையும் பார்க்கிறோம். பெரிய அளவுக்கு ஆட்சியில அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதிருப்திங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அசஸ் பண்ற நம்ம ட்ரை பண்றோம். அதுக்கப்புறம் பல மாற்றங்கள், ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டிருக்கு ஒரு முதல்வருடைய இறப்புக்கு அப்புறம். இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த கட்சிகளுக்கான வாக்கு வங்கி எப்படி இருக்குங்கிறத பார்க்கிறோம். அது எல்லாத்தோட அசஸ்மெண்டா தான் இதை நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக 2016 மே தேர்தலுக்கு அப்புறம் நிலைமை நிறையவே மாறி இருக்கு. இன்னும் வரவிருக்கக்கூடிய காடுகள்ல அதுக்கான பதில்களும் நம்ம கிட்ட இருக்கு. என்ன மாறல அப்படின்னு பார்த்தா, மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த கட்சி சார்ந்த அந்த ஒரு அஃபிலியேஷன் அது இன்னும் மாறல. ஆனால் வாக்களிக்கும் போது மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்ங்கிறதுக்கும் ஒரு கேள்வி வச்சிருக்கோம். அதுல வர பதில்ல நம்மளுக்கு கொஞ்சமே கூட தெளிவு கிடைக்கிறது. ஆனா அதையும் தாண்டி மீண்டும் ஒரு குழப்பமான ஒரு பதிலும் நம்மளுக்கு வந்திருக்கிறதா தான் இந்த முடிவு நம்மளுக்கு காட்டுது. எல்லாருக்கும் வணக்கம். ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் முடிவு தான் அதிமுகவின் அடுத்த வாரிசு யாருன்னு மக்களுக்கு அடையாளம் காட்டும்னு திடமாக நம்புதான் இலக்கட்சியோட கிளைக்கட்சிகள். அதனால் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுங்கிற வெறியில் திடீர் தலைவரும் தியான தலைவரும் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஒரிஜினல் வாரிசு நான் தான்னு தனிக்கொடி பிடிச்சி தலைக்கட்சிக்கே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்த தீபத்தலைவி முகாம் மெல்ல மெல்ல மங்க ஆரம்பிச்சிருச்சான். அம்மணியின் அதிரடி நடவடிக்கையால் அதிர்ந்து போன பேரவை விழுதுகள் திடீர் தலைவர் முகாமுக்கும் தியான தலைவர் முகாமுக்கும் படையெடுக்க அம்மணி கூடாரம் கலகலத்து வருதாம். ஆளு அம்பு சேனைன்னு இலைக்கட்சியின் கிளை கட்சிகள் உக்கரம் காட்டி வர அம்மணி இப்பத்தான் பிரச்சாரத்தையே தொடங்கியிருக்காங்க. கட்சி பேரையும் சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறத விட தீபத்தலைவியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் படாத பாடுபடுறாங்களாம் விழுதுகள்.
விழுதுகளுடைய கவலையை பற்றி நம்ம கிசு பார்த்தோம். நம்ம நேரடியாக இப்போ வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் போகலாம். இப்போ தேர்தல் நடந்தால் உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யார், நீங்க யார் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டோம். தற்போது தேர்தல் நடந்தால், இன்றைய தேர்தல் நடந்தால் தமிழகத்தின் முதலமைச்சராக யார் இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு கேட்டபோது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய 98 தொகுதி மக்கள்கிட்ட நம்ம கேட்டபோது 47 விழுக்காடு மக்கள் திரு ஸ்டாலின் தான் எங்களுடைய முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. 47 விழுக்காடு மக்கள். அதே 98 தொகுதியில் திரு ஸ்டாலினுடைய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 98 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 43 விழுக்காடு மக்கள் திரு பன்னீர்செல்வம் தான் வந்து எங்களுடைய முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிலே மற்றவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 2% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கருத்து இல்லைன்னு 8% மக்கள் சொல்லியிருக்காங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 98 தொகுதி மக்களுடைய எண்ண ஓட்டம். திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக 43 விழுக்காடுகள், திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக 47 விழுக்காடுகள். அப்படியே அடுத்ததான் நாம் என்ன கேட்கிறோம், 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய தலைமையேற்ற திரு பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம பார்க்கும்போது அவர்கள்ட்ட இன்றைய தேர்தல் தமிழக முதலமைச்சர் யார் கேட்கும்போது அவங்கள திரு பன்னீர்செல்வம் தான் குறிப்பிடுறாங்க. 49 விழுக்காடு மக்கள் திரு பன்னீர்செல்வம் தான் தங்களுடைய முதலமைச்சராக சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 சட்டமன்ற தொகுதி மக்களுடைய முடிவு. திரு ஸ்டாலின் தான் தங்களுடைய முதலமைச்சராக இருக்கணும்னு அதே 12 சட்டமன்ற தொகுதி மக்கள் சொல்றாங்க. 43 விழுக்காடுல பிறருக்கும் கருத்து சொல்லக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போதைய முதலமைச்சருக்கு 4% கருத்துக்களும், கருத்தில்லை என்று 4% வாக்குன்னு பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தற்போதைய முதலமைச்சருக்கு ஆதரவாக 4 விழுக்காடு, திரு ஸ்டாலினுக்கு ஆதரவாக 43 விழுக்காடு, திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய இந்த 12 சட்டமன்ற தொகுதியில் திரு பன்னீர்செல்வம் தான் எங்களுடைய முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய தலைமை ஏற்றக்கூடிய இந்த 12 சட்டமன்ற தொகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க 49 விழுக்காடு. அடுத்ததாக இதே கேள்வி நம்ம வந்து எப்படி கேட்கிறோம், திரு டிடிவி தினகரன் திருமதி சசிகலா இருக்கக்கூடிய அந்த 122+2 தொகுதியில் நம்ம கேட்கும்போது இன்றைய தேர்தல் தமிழகத்தின் முதலமைச்சர் யாருன்னு கேட்கும்போது அவர்களும் சொல்கிறார்கள் 47 விழுக்காடு மக்கள் அவர்களுடைய 122+2 தொகுதியில் சொல்றாங்க. 47 விழுக்காடு மக்கள் திரு பன்னீர்செல்வம் தான் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்த 122+2 இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்கள்ல திரு ஸ்டாலினுக்கு ஆதரவாக 39 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய தற்போதைய முதலமைச்சருக்கு ஆதரவாக 4 விழுக்காடு மக்கள், மற்றவர்களுக்கு திரு விஜயகாந்த்லேருந்து பாஜகலேருந்து திரு அன்புமணி ராமதாஸ்லேருந்து மற்றவர்கள் அத்தனையும் சேர்த்து ஒரு 10 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் அவருக்கு 4 விழுக்காடு, திரு ஸ்டாலினுக்கு 39 விழுக்காடு, திரு பன்னீர்செல்வத்துக்கு 47 விழுக்காடு. இது வந்து திருமதி சசிகலா மற்றும் திரு டிடி தினகரனுடைய தலைமை ஏற்றக்கூடிய இந்த 122+2 தொகுதியில் பார்க்கிறோம். இதே கேள்வியை கிட்டத்தட்ட மாற்றி நம்ம இன்னொரு விதமாக நம்ம கேட்டு பார்க்கிறோம். அதற்கான பதில் என்னன்னு பார்க்கலாம். இதே விஷயத்தில் உங்களுடைய முதலமைச்சர் பட்ட கேள்வி, இதே கேள்வியை 3 பிரிச்சு கேட்கிறோம். இன்று தேர்தல் நடந்தால் உங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று நம்ம இந்த கேள்வி நியமனம் திரும்ப நம்ம கேட்கிறோம். மக்கள்கிட்ட வந்து ஒரு சரியான புரிதல் ஏற்படுத்தணும். அவங்களுடைய எண்ண ஓட்டம் சரியா தான் இருக்குதா அப்படிங்கறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிக்கலான क्वेश्चन அது. இது 98 தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த 98 தொகுதியில் இன்று தேர்தல் நடந்தால் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் தான் என்று 50 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே 98 தொகுதியில் பன்னீர்செல்வம் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று 43 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்புமணி எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று 3 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று 1% மக்கள் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்துக்கு ஆதரவாக 1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு ஆதரவாக 2 விழுக்காடு மக்கள் இருக்கிற பார்க்கிறோம். அன்புமணி அவர்களுக்கு 3 விழுக்காடு மக்களும், திரு பன்னீர்செல்வத்துக்கு 41 விழுக்காடு மக்களும், திரு ஸ்டாலினுக்கு 50 விழுக்காடு மக்களும் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். இது 98 தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்த தொகுதி. இதே கேள்வியை நம்ம திரும்ப இந்த 3 பிரிச்சு கொண்டு போகும்போது இதே கேள்வியை திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஆதரிக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதி மக்கள் நம்ம கேட்கிறோம். 49 விழுக்காடு மக்கள் பன்னீர்செல்வம் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்காங்க. 12 சட்டமன்ற தொகுதி மக்கள். திரு ஸ்டாலின் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் 45 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அன்புமணி எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் 2 விழுக்காடு மக்கள், விஜயகாந்த் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் 1 விழுக்காடு மக்கள், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு 1 விழுக்காடு, மற்றவர்கள் 2 விழுக்காடு. திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதியில் நம்ம கேட்கும் போது அவர்கள் சொன்னது ஸ்டாலினுக்கு ஆதரவாக 45 விழுக்காடு மக்கள், திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக 49 விழுக்காடு மக்கள். இதிலேயே நம்ம வந்து அடுத்த 3வது விதமாக கேட்கிறோம். இந்த கேள்வியவே திருமதி சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுடைய ஆதரவு இருக்கக்கூடிய 122+2 தொகுதியில் கேட்கும்போது அவர்களில் 122 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்த அவர்களில் திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக 47 விழுக்காடு மக்கள் அவர்தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்கிற பார்க்கிறோம். திரு ஸ்டாலினுக்கு ஆதரவாக அங்கேயே இந்த 122 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தில் பார்க்கும்போது 44 விழுக்காடு மக்கள் திரு ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சருக்கு ஆதரவாக 4 விழுக்காடு, திரு அன்புமணிக்கு ஆதரவாக 2 விழுக்காடு, திரு விஜயகாந்துக்கு ஆதரவாக 1 விழுக்காடு, மற்றவர்களுக்கு ஆதரவாக 2 விழுக்காடு இருக்கிற பார்க்கிறோம். தற்போதைய முதலமைச்சருக்கு ஆதரவாக 4 விழுக்காடு, ஸ்டாலினுக்கு ஆதரவாக 44 விழுக்காடு, பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக 47 விழுக்காடு இருக்கிற பார்க்கிறோம். இது 122 தொகுதி. ஒட்டுமொத்தமாக நம்ம 6 விஷயங்கள் நம்ம பார்த்தோம்.
உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது, யார் முதலமைச்சராக இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கிறது. இந்த 6 கார்டுலயே நம்ம பார்க்கும்போது ஓவராலா டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு முதல்வராக யார் இருக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டபோது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக 46 விழுக்காடு, திரு ஸ்டாலினுக்கு ஆதரவாக 43 விழுக்காடு பார்க்கிறோம். அப்படியே அடுத்த கேள்வி லைட்டா மாத்தி கேட்கிறோம், உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரே மாதிரி திரு ஸ்டாலினுக்கும் திரு பன்னீர்செல்வத்துக்கும் ஆதரவாக 46 விழுக்காடு மக்கள் ஆதரிச்சிருக்காங்க. திரு அருண், இந்த டிஃபரன்ஸ் எப்படி வருது? இப்போ இந்த இடத்துல உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில 124, 12, 98 பிரிச்சு பார்க்கணுமா, இல்லாட்டி 234 பார்க்கணுமா? இந்த கேள்வி கேட்டதுக்கான காரணமே முதல்வர்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறார்களா, எம்எல்ஏக்களுக்கு வாக்களிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம சட்டப்படி எம்எல்ஏக்கள் தான் வாக்களிக்கிறாங்க. எஸ், இல்ல மக்கள் எந்த எண்ணத்தோட வாக்களிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இல்ல முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இவர்களை பார்த்து தான் அந்த கட்சிகளுக்கு வாக்கா அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இது ஒரு பிரசிடென்ஷியல் ரேஸா இருந்தா எந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவை தான் இது நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ முதல்வரா யார் வரணும், இது முதல்வருக்கான வாக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திரு பன்னீர்செல்வம், திரு ஸ்டாலின் அந்த ஒரு கிளாரிட்டி தான் வருதுங்கிறத திருப்பியும் இது ஒரு பைபோலார் கான்டெஸ்டா தான் மாறுது அப்படிங்கிறத தான் இது நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இந்த இடத்துல திரு பன்னீர்செல்வம் ஒரு இடத்துல திரு ஸ்டாலினுக்கு இணையான வாக்களை பாரு, 2 விதமா நம்ம கேள்வி கேட்கிறோம். 3 6 கார்டு நம்ம பார்க்கிறோம், 6 2 விதமான கேள்வி பார்க்கிறோம். ஒரு இடத்துல அதாவது இன்று தேர்தல் நடந்தால் உங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு 2 பேருமே இணையான மதிப்பெண்கள் பெறாங்க, விழுக்காடு பெறாங்க. 46 விழுக்காடு திரு ஸ்டாலின், திரு ஓ பன்னீர்செல்வம். இன்னைக்கு முதல்வராக யார் இருக்கணும் நீங்க விரும்புறீங்க அப்படின்னு இதே ஐடென்டிக்கலா வேற ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் கேட்கும்போது திரு ஸ்டாலினுக்கு ஆதரவாக 43 விழுக்காடும் 3 விழுக்காடு கூடுதலாக திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக 46 விழுக்காடு வர்றாங்க. இது திரு ஓபிஎஸ் எப்படி இந்த எட்ஜ் எடுக்கிறார்? கண்டிப்பா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எப்படி பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மக்கள் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஃபீல்டு நமக்கு வருது அப்படின்னா, அவர் அந்த அதிமுகவில் தான் இருந்தார் ஆனால் வெளியில் வந்தார் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் மக்களுடைய எண்ண ஓட்டம் இருக்கு. ஆனால் அவருக்கு அந்த கட்சியோட பேஸ் இல்லைங்கிறது ஒரு பெரிய டிராபேக். இண்டிபெண்டா அவர் மட்டுமே அவருக்கான வாக்கு பிரசிடென்ஷியல் வாக்கு அப்படின்னு பார்த்தா அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிறதையும், கட்சி சார்ந்த வாக்கு அங்கதான் மக்கள் தெளிவடைகிறாங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். கடைசியில அந்த இரட்டை சின்னம் இருக்காதா, கட்சி அவர் பின்னால் இருக்காதா, அப்படி இருக்கும்போது அவருக்கு வாக்களிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி டவுட் வருது. அப்ப பிரதான எதிர்கட்சியான திமுக பக்கம் தான் சாய தயாரா இருக்காங்கிறதும் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் இது காட்டுது. திரு கோமல், நான் கேட்க ஒரு விஷயம், இதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சராசரியாக 3 3.5 விழுக்காடு மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு 46 விழுக்காடு மக்கள் நம்ம 2 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 46, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு விமர்சனத்துக்கு பிறகும் கூட ஒரு 3% ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க ரெட்டலைக்கு கட்டாயமாக வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு 46 விழுக்காடு பிளஸ் ஒரு 3 விழுக்காடு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவான விழுக்காடு சேர்த்து 49 விழுக்காடு திமுகவுக்கு, அதிமுகவுக்கு 43 + 46 விழுக்காடு திமுகவுக்கு புரிஞ்சுக்கிறதா? இன்னமும் கூட அந்த அட்வான்டேஜ் லீடு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5% திமுக, அதிமுக தான் லீடு எடுக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? அப்படி தான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம இப்போ அடுத்த ஒரு தேர்தலோ இல்லை வர்றதுக்கு முன்னாடி இந்த கட்சி யார் பின்னால் இருக்கிறது, அதிமுகங்கிற கட்சி யார் பின்னால் இருக்கிறது, அந்த ரெட்டலை சின்னம் யாருக்கு இருக்கிறது என்கிற முடிவுகள் வந்துவிடும். அப்போது நம்ம இது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த 2% சேர்த்து தான் அது அதிமுகவுக்கான வாக்கு வங்கி, இல்லை அதிமுகவிலேருந்து ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிற விதமாக நம்ம அதை பார்க்கணும். ஆனால் இது ரெட்டலைங்கிற ஒன்று இருந்து அதிமுகங்கிற அமைப்பு ஒருங்கிணைந்த அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இல்லை இன்னைக்கு ஆர்கே நகர் லெவலுக்கு 2ஆக பிளவுபட்டு தேர்தல் சந்திக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் அது இயல்பாக திமுகவுக்கான ஆதரவாக தானே நிற்கும். கண்டிப்பாக திமுகவுக்கான ஆதரவாக தான் அது மாறும். ஆனால் அதை பயன்படுத்தி கொள்ள, அதை எடுத்துக்கொள்கிற இடத்தில் திமுக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. ஏன்னா ஒரு ஆய்வில் நம்ம பார்க்குறோம், ஸ்டாலினை விட பன்னீர்செல்வம் அதிகமாக இருக்கிறார், அதிகமான மக்களோட ஆதரவை பெற்றவராக இருக்கிறார். அப்போது ஸ்டாலின் தன்னுடைய புதிய அந்த தலைமை முழு பொறுப்பையும், திமுகவோட முழு பொறுப்பையும் ஏற்றதுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் மக்களை பெரிய அளவிற்கு 22+2 திரு டிடி வித்யானந்தன் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினருக்கும் +12 திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த 134லையுமே திரு பன்னீர்செல்வம் தான் லீடு எடுக்கிறார். 98 திமுக கூட்டணிக்கு வாக்களிச்ச சட்டமன்ற உறுப்பினர் அங்கதான் திரு ஸ்டாலின் லீடு எடுக்கிறார். இல்ல அதான் நீங்க ஒட்டுமொத்தமா ரெண்டையும் சேர்க்கிறப்ப ஒரு இடத்துல 43 46 வருது. ஆமா, அதாவது ஸ்டாலினை விட பன்னீர்செல்வம் 3% அதிகமான ஆதரவை பெற்றவராக இருக்கிறார். அப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய செயல் தலைவர் ஆன பிறகு அவர் மக்களுடைய முழு அளவிற்கான நம்பிக்கையும் மதிப்பையும் பெறுகிற அளவிற்கான செயல்பாடுகள் இல்லையோ என்று
நாம் சந்தேகிக்கிற அளவுக்கு அந்த முடிவுகள் இருக்குது. இந்த செயல்பாடுகளை மறுபரிசீலனை செய்து அதை என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும். இந்த இடத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி வந்து ஒரு நிரந்தரமானது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா, இல்லாட்டி இந்த எமோஷன்ல இது இப்படி நிக்குது? ஏன்னா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பாப்புலரா இல்லைங்கிறத பார்க்குற முதலமைச்சர். 2001 திரு பன்னீர்செல்வம் முதல் முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட இதே மாதிரியான ஒரு அன்பாப்புலர் லீடராக தான் அவர் இருந்தார். இல்லை, அதற்கு பிறகும் கூட அவர் ஒரு செயல்படாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், அப்படியெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன. இதே திரு ஓ பன்னீர்செல்வம் மீது. ஆனால் அந்த ஒரு சூழலிலே மக்களோட ஒட்டுமொத்த மனநிலை எப்படி இருக்கிறது என்று அவர் பார்த்து எடுத்தாரா, இல்லை அவர் அந்த முடிவை எடுத்த பிறகு மக்களுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் அவருக்கு சாதகமாக அமைந்ததா, அது நம்ம அதுக்குள்ள தெளிவாக நம்மளால சொல்ல முடியல. ஆனால் அந்த முடிவை எடுத்த பிறகு அவருக்கான ஆதரவு வட்டம் பெருகியது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இன்றைய கருத்து கணிப்புடைய இந்த கருத்து கணிப்பு தொகுப்புடைய ஒட்டுமொத்தமான இறுதியான கேள்விக்கு வந்திருக்கிறோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கேள்விகள் கேட்டிருந்தோம். அதில் 4-5 கேள்விகள் வந்து ஒரே மாதிரியான கேள்விகள். நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள், உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார், நீங்கள் யார் முதலமைச்சராக நினைக்கிறீங்க, எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க, எந்த கட்சி ஆட்சிக்கு நினைக்கிறீங்க, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்களை கேட்டிருந்தோம். அது என்னன்னா அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்தில் உறுதியாக தான் இருக்கிறாங்களா, இல்லாட்டி டக்குன்னு அந்த தோணுச்சுன்னு சொல்லிட்டேன் பக்கத்தில் இருக்கிற சொன்னான்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா சொல்கிறாங்களாங்கிற பார்க்குறக்கா ஒரே விஷயங்கள் நம்ம 4-5 முறை கேட்டிருந்தோம். அப்படி ஒரு 27 கேள்வி வரிசையாக நம்ம கேட்டிருந்த போது நம்ம சட்டமன்றத்துடைய செயல்பாடு, திரு பன்னீர்செல்வத்துடைய எதிர்ப்பு, ஆளுநருடைய முடிவு எல்லாத்தையும் பார்த்தோம். இறுதியாக ஒரு கேள்வி நம்ம வச்சிருக்கிறோம். இந்த கேள்வி என்ன, தமிழகத்தில் தற்போது தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? இது ஆர்கே நகர் பற்றி அல்ல, தமிழகத்தில் தற்போது தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள்? 234 தொகுதி மக்களையும் கேட்கிறோம், ஆர்கே நகர் உள்பட. அந்த 234 தொகுதியும் கேட்கும்போது அவங்க ஒரு முடிவு சொல்றாங்க. இப்போ இதை நம்ம 2 விதமா அணுகலாம். 234 தொகுதி மக்களுடைய முடிவு சொல்லி பார்க்கும்போது ஓவராலா பர்சன்டேஜ் பார்த்துட்டு அப்ப நம்ம வந்து இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க, இவங்களுக்கு தான் ஆதரவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அல்லது தனித்தனியாக பிரித்து, இப்போது திரு ஓபிஎஸ் ஆதரித்தவர்கள் திரு டிடிவி தினகரன் தலைமையில் இருக்கிறவங்க திமுக கூட்டணிக்கு வாக்களித்து 98 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாங்க மூணா பார்க்கலாம். நம்ம ஊர்ல பாப்புலிஸ்டான ஓட்டுன்னு சொல்லி இந்த விகிதாச்சார அடிப்படையிலான வாக்கு சதவீதம் கிடையாது. ஸோ வந்து நம்ம 3 பேர் இருக்கிறோம்னா 3 பேர்ல 2 பேர் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அந்த 2 பேர் தான் மெஜாரிட்டின்னு பார்க்க முடியாது. 2 பேரும் வேற வேற தொகுதியை சேர்ந்தவர்களா இருக்கலாம். அப்ப இந்த 234 தொகுதியில 2க்குமான ஆவரேஜ் பார்க்கறது, 3க்குமான ஆவரேஜ் பார்க்கறது அப்படிங்கிறது ஒண்ணு, 3ஐயும் தனித்தனியா பார்க்கறது ஒண்ணு. இப்ப நம்ம 3ஐயும் தனித்தனியாவும் பார்க்க போறோம், மொத்தமா சேர்த்தும் பார்க்க போறோம். அந்த முடிவுகளுக்கான பதில்கள் என்னன்னு பார்த்தலாம். தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க பொருள் இருப்பு தேர்தல் நடந்தால் தற்போது நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க கேள்விக்கு திரு ஸ்டாலின், அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேர்ந்தெடுத்த 98 சட்டமன்ற தொகுதியில் நம்ம கேட்டபோது இப்போது தேர்தல் நடந்தாலும் நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்று 47 விழுக்காடு மக்கள், அதாவது திமுக கூட்டணி சேர்ந்தான், விளவங்கோடு உட்பட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெற்ற இடங்களும் சேர்த்து அந்த 98ங்கிறது தற்போது தேர்தல் நடந்தால் நாங்கள் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம் என்று 47 விழுக்காடு மக்கள் அந்த 98 தொகுதியிலும் உறுதியாக இருக்கிறாங்க. 3 விழுக்காடு மட்டும் குறைவாக அந்த 98 தொகுதியில் திமுக கூட்டணியால் சட்டமன்ற தேர்ந்தெடுத்த தொகுதியில் அதிமுகவுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று 44 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பாமகவுக்கு 3 விழுக்காடு, பாஜகவுக்கு 2 விழுக்காடு, தேமுதிகவுக்கு 1 விழுக்காடு, மற்றவர்களுக்கு 3 விழுக்காடு. இது திரு ஸ்டாலினை முதல்வராக கருதக்கூடிய 98 சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியை ஆதரித்த தொகுதியில் மற்றவர்களுக்கு 3, தேமுதிக 1, பாஜக 2, பாமக 3, அதிமுகவுக்கு என்று 44 விழுக்காடு மக்கள், திமுகவுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று 47 விழுக்காடு மக்கள். அடுத்ததாக நம்ம போறோம், இதே கேள்வியை நம்ம வைக்கிறோம். 12 சட்டமன்ற தொகுதியில திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய 12 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட அந்த தொகுதியில் நம்ம கேட்கும்போது இன்று தேர்தல் தான் உங்கள் வாக்கு கேட்கும்போது அந்த தொகுதி மக்கள் சொல்லக்கூடியது தற்போது தேர்தல் தான் நாங்கள் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்று 46 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. அந்த தொகுதியில் நம்ம வந்து திமுக எவ்வளவுனா ஒரே ஒரு விழுக்காடு குறைவாக, திமுகவுக்கு எங்களுடைய வாக்கு முந்தின இதில் நம்ம பார்த்தோம் 3 விழுக்காடு வித்தியாசம் இருந்தது, இந்த நம்ம பார்க்கிறோம் 1 விழுக்காடு தான் குறைவாக, திமுகவுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று 45 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. பாஜகவுக்கு என்று 2 விழுக்காடு, பாமகவுக்கு 2 விழுக்காடு, தேமுதிகவுக்கு 1 விழுக்காடு, மற்றவர்களுக்கு 4 விழுக்காடு. திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமை ஏற்றுக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதியில் நம்ம வந்து கேட்கிறோம். மற்றவர்களுக்கு 4, தேமுதிக 1, பாமக 2, பாஜக 2, திமுகவுக்கு தான் எங்கள் வாக்கு என்று 45 விழுக்காடு மக்களும், அதிமுகவுக்கு தான் எங்களுடைய வாக்கு என்று 46 விழுக்காடு மக்கள், 1 விழுக்காடு மட்டும் கூடுதலாக 12 சட்டமன்ற தொகுதி மக்கள் சொல்றத பார்க்கிறோம். அடுத்ததாக இதே கேள்வியை திரு டிடிவி தினகரன் தலைமை ஏற்றக்கூடிய 122+2 கேள்வி கேட்கும்போது அவர்களையும் இந்த 122 தொகுதியிலுமே 46 விழுக்காடு மக்கள் நாங்கள் இப்போதும் தேர்தல் நடந்தாலும் அதிமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. 46 விழுக்காடு மக்கள் 122+2 தொகுதியில. இதே இடத்துல மீண்டும் ஒரே ஒரு விழுக்காடு மட்டுமே குறைவாக, நம்ம ஏற்கனவே திரு
பன்னீர்செல்வம் தலைமை தேர்ந்தெடுத்து பார்த்தோம். அதே மாதிரி அந்த 12 தொகுதிகள் மாதிரியே இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 1 விழுக்காடு மட்டுமே குறைவாக திமுகவுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று 45 விழுக்காடு மக்கள் சொல்றதை பார்க்கிறோம். பாஜகவுக்கு ஆதரவாக 2, பாமக ஆதரவாக 2, தேமுதிக ஆதரவாக 1 விழுக்காடு, மற்றவர்களுக்கு ஆதரவாக 4 விழுக்காடு பார்க்கிறோம். மற்றவர்கள் எல்லாமே சேர்ந்திருக்கிறாங்க. தேமுதிக 1, பாமக 2, பாஜக 2, திமுகவுக்கு தான் வாக்களிப்போம் என்று 124 தொகுதியில் 45 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. அதிமுகவுக்கு தான் வாக்களிப்போம்னு இந்த 124 தொகுதியில் 46 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க போறோம். நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கிட்ட கேட்க ஒரு விஷயம், இந்த 3 பிரிவு போட்டு பார்க்கும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம், திமுகவுக்கு வாக்களிச்ச தொகுதியில் 3% இருக்குது அதிகபட்சமா 1, 2 இருக்கும்போது. அதிமுக வாக்களிச்ச இந்த 134, 124 பிளஸ் இந்த 12 பார்க்கும்போது 1 விழுக்காடு தான் வித்தியாசம் இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா 1 விழுக்காடு வித்தியாசம் திமுக கூட வாங்க. இது எந்த மாதிரி சினாரியோ காட்டுது? ஒரு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தெளிவா குழப்ப போறேன் அப்படிங்கிற ரிசல்ட் தான் காட்டுதா? இதுதான் தமிழகத்துடைய இன்றைய நிலை. எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, வெஸ்டர்ன் தமிழ்நாடு, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு போன்ற பகுதிகளை எடுத்தோம்னா அதிமுக வந்து பெருவாரியான சீட்டுகளை ஜெயிச்சு அவர்களுடைய டேலி கொண்டு வராங்க. அது போன்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு இருந்த பெரிய லீடு வந்து இன்னைக்கு குறையுது, அது திமுக பக்கம் போகின்றது என்ற ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் நம்மளுக்கு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய மேற்கு மாவட்டங்களில் திமுக கொஞ்சம் சரிவு இருக்கு. இல்ல, திமுகவுக்கு அதிமுகவுக்கு சரி. ஏன்னா அங்கதான் அவங்க மெஜாரிட்டி. சேலம் போன்ற இடங்கள்ல பார்த்தோம்னா, ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா மொத்த எல்லா சீட்டுகளையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த போன்ற சீட்டுகள்ல அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் சர்ஜ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் அதிமுக வென்ற அதே தொகுதிகளில் சில பாக்கெட்ஸ்ல இன்னும் அவங்க லீட் எடுக்கிறாங்க. திமுக அவர்கள் ஜெயித்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகி இன்னும் ஸ்ட்ராங்கரா ஆறாங்கிறது தான் இது நம்மளுக்கு காட்டும். நம்ம போன முறை பார்த்தப்போ 2016 மேல வந்து ரிசல்ட் வந்து அதிமுக திமுக ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து 1 விழுக்காடு காட்டினாங்க. 41, 40 பார்த்து சொல்ல 1.2 சம்திங்ல. இப்போ வந்து திமுக போட்டியிட்ட தொகுதியில் அதிமுக தனித்தனியா பார்த்தோம்னா, திமுக போட்டியிட்ட தொகுதியில திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதிமுக போட்ட இடத்துல அதிமுக அதே இடத்துல இருக்கு, திமுக கொஞ்சம் பலம் கூடுது. அதிமுகவுக்கு சரிவு ஏற்படுது, அந்த சரிவு நேரடியா வந்து திமுகவுக்கு சாதகமா போகின்றது என்பதுதான் நம்மளுடைய கண்டுபிடிப்பு. மாற்று அணிகள் எல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டாதான் பதில் வருதுங்கிறது தான் உண்மை. இது என்னதான் வந்து அதிமுக திமுக இந்த 2 கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் பேசப்பட்டாலும் வாக்குன்னு வரும்போது 2 எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிக்கு தான் போக தயாரா இருக்காங்கிறது தான் இன்னொரு முக்கியமான ஃபைண்டிங். இதுல நம்மளுடைய பெரிய இன்னொரு லேர்னிங் அண்ட் ஃபைண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா, திரு ஓபிஎஸ் as an individual லீடர் ஸ்கோர் பண்றாரு, as a பார்ட்டி டிஎம்கே ஸ்கோர் பண்றாங்க. இதுதான் நம்மளுடைய மேஜர் ஃபைண்டிங் இந்த சர்வேல. இந்த ஒரு பார்ட்டி ஒரு இண்டிவிஜுவலா ஸ்கோர் பண்ணது நம்ம பார்க்குறோம். நீங்க சொன்னது போல அதிமுக வந்து இந்த 3க்குமான ஆவரேஜ் பார்த்தோம். இன்று தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பேன்னு சொல்லி சொல்லும்போது அதிமுக ஆதரவாக 44 விழுக்காடு, 46 விழுக்காடு, திரும்பி 46 விழுக்காடு, திமுக ஆதரவாக 47 விழுக்காடு, 45 விழுக்காடு, 40. இந்த ரெண்டுக்குமான ஆவரேஜ் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு ஆதரவாக 45 விழுக்காடும் திமுக ஆதரவாக 46 விழுக்காடு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நான் திரு கோமல் அன்பரசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஆனால் நீங்களும் விரும்பினா பதில் சொல்லலாம். 134 தொகுதியை நம்ம பார்க்கிறோம். 122 + 2 + 12. இந்த 134 பார்த்தா அங்க அதிமுக ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுக்குது. சோ அந்த தொகுதி மக்கள் மீண்டும் அதிமுகவுக்கு வாக்களிக்க விரும்புறாங்க. எப்படி இந்த 98 தொகுதி மக்கள் வந்து மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க விரும்புறாங்க அதே மாதிரி. ஒரே ஒரு சின்ன விஷயம் இதுல என்னன்னு பார்த்தோம்னா, 2016 தேர்தல் நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு சரித்திர தேர்தல். பல தொகுதிகளில் வந்து வாக்கோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது. அந்த தொகுதிகளும் சில 134 இருக்குங்கிறத பார்க்குறோம். நம்ம காட்டுமன்னார் கோவில் எடுத்துக்கலாம், இல்லை ராதாபுரம் எடுத்துக்கலாம், இது போன்ற தொகுதிகள். ஸோ இப்போ அந்த தொகுதிகளெல்லாம் அதிமுக வென்று அதுவும் அந்த 134 வரதையும் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் திமுக வென்ற தொகுதிகளில் அவர்களுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷனும் நம்ம போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். திருச்சி போன்ற பகுதிகளில், தஞ்சை மாவட்டத்துக்கு உட்பட்ட பல தொகுதிகளில் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அங்கே வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம அசஸ் பண்ணுறோம். அதனால தான் பிரித்து 3 பகுதிகளாக போடுறோம். ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான ஃபேக்ட் ஃபைண்டிங்காக இதை போட்டுறது ரொம்ப சுலபம். ஆனால் கடினமாக நம்ம இதை வந்து இன்னும் அசஸ் பண்ணி பிரித்து போடுறதுக்கான காரணம், தமிழக வாக்காளர்கள் பிரித்து வாக்களித்தார்கள், பிரித்து வாக்களித்தவர்கள் இன்ற மனநிலை இப்படி இருக்குங்கிறது தான் ஃபைண்டிங். இல்லை, நிச்சயமாக நம்ம வந்து இந்த 1% டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்து இப்போ வந்து 1% அப்படி ரிவர்ஸில் போயிருக்கு. ஏடிஎம்க்கு வந்து 1% கூட இருந்துச்சு. நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து அதில் வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்த நிலைமையும் தாண்டி 2016 வந்து அவங்க 1% லீட் எடுத்தாங்க. 1% தாங்க கம்மி. அவங்க தனிச்சு போட்டிட்டு பிடிச்சாங்க, நிறைய ரிஸ்க் ஆஃப் கோர்ஸ் எடுத்தாங்க. பட் இப்போ வந்து 1% வந்து திமுக அட்வான்டேஜ் எடுக்கிற பார்க்குறோம். ஒரு பெரிய லீடர்ஷிப்போட லாஸுக்கு அப்புறம் அதிமுகங்கிற அந்த பெரிய கட்சி அவர்களுக்கு இருக்கக்கூடிய கிராஸ் ரூட்ஸ், அவர்களுக்கு இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஒரு லீடர் இல்லாத இந்த காலகட்டத்தில் இழந்து வராங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே, ஒரு தலைவர் வந்தால் அதை இழக்காமல் கட்டுக்கோப்பாக வைக்க முடியுமோங்கிற நம்பிக்கையும் அவர்களுக்கு வர விதத்தில் இந்த ரிசல்ட் இருக்கு. திமுக பக்கம் பார்த்தோம் அப்படின்னா
பெரிய பிரதான கெய்னரா எதிர்க்கட்சியான திமுகவை தான் மக்கள் பார்க்கறாங்க. மாற்று அணிகளை பார்க்காம திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையில் கீழே தான் செல்ல தயாரா இருக்காங்கிறதும் இதோட ஃபைண்டிங்கா இருக்கு. திரு கோபால், உங்களுடைய இன்டர்பிரேஷன். இல்லை, இதுல திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை அடிப்படையாக வைத்துதான் தமிழ்நாடு அரசியல் சுற்றி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு கட்சியை மட்டும்தான் மக்கள் மாறி மாறி தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள் என்பது இதனுடைய அடிநாதமாக நாம் கண்டறிகிறோம். நம்ம நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதில் அதிமுக ஏற்பட்டுடைய இந்த குழப்பத்தின் காரணமாக பலனடையக்கூடிய கட்சி எதுன்னு அது வாக்கு சதவீதம் இல்லை, பட் யாருக்கு இதில் கெயின் கேட்கும்போது 9 விழுக்காடு மக்கள் பிஜேபிக்கு அதில் கெயின் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பிஜேபியோடைய ஆவரேஜ் வாக்கு இன்னைக்கு 2 to 3% நீ வச்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய போல் ஆகக்கூடியது பார்த்தோம்னா, ஆனால் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு 9% மக்கள் சொல்றாங்கன்னா, மற்ற கட்சிகள் அந்த அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியாக அவங்க பாமக 2014 அவங்க போட்டிட்ட போது கிட்டத்தட்ட 19 விழுக்காடு பெற்றதை பார்க்குறோம். பாஜக கூட்டணிக்கு அவ்வளோ வாக்கு இல்லை. ஆனால் 2014 பாராளுமன்ற தேர்தலில் இதே தேமுதிக, இதே பாமக, இதே பாஜகலாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 19 மதிமுக சேர்ந்து 19 விழுக்காடு வாக்கு வாங்கினதை பார்க்குறோம். இன்னைக்கு பாஜகவுக்கு பலன் அப்படின்னு ஒரு 9 விழுக்காடு மக்கள் சொல்றாங்க. ஸோ அது இந்த கெயின் எடுக்க அவங்க பார்த்துருக்காங்க, இந்த ஒரு குளமுனை கூட்டையில் மீன் பிடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறக்கான 9 விழுக்காடா பார்க்கறதா, இல்லாட்டி அவங்களுக்கான பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் இருக்குன்னு இதுக்கு நீங்க கருத்து சொல்ல போறீங்களா? சாரி, என்னன்னு பார்க்கிறோம்னா மீண்டும் மீண்டும் ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது ஒன்று. என்னதான் நான் எனக்கு லோக்கல் எம்எல்ஏக்கு வாக்களிக்கிறேன்னாலும் நான் ஒரு சென்டர் சிஎம்க்கு தான் வாக்களிக்கிறேங்கிற ஒரு மனநிலை பொதுவாக தமிழகத்தில் இருக்கு. இன்னைக்கு அப்படி இருந்த 2 பெரிய லீடர், ஒருத்தர் ஹெல்த் காரணமா இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு பார்க்கிறோம், ஒருத்தங்க இன்னைக்கு உயிரோட இல்லைன்னு பார்க்கிறோம். இந்த வாய்டை ஃபில் பண்றதுக்கு ஒரு லீடர் வரலைங்கிற ஆதங்கம் மக்கள் கிட்ட பெருசா இருக்கு. அதே தான் பாஜகவுக்கும் போகுது. ஒருவேளை பாஜகவுக்கு வாக்களிக்க தயாரா இருந்தாலுமே கூட, ஆனால் என் வாக்கை பாஜகவுக்கு அளிக்க வைக்கும் விதத்தில் என்னை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஸ்டேட்ல லீடர்ஷிப் இல்லைங்கிற ஒரு கருத்தை வைத்து தான் மக்கள் இந்த வாக்கு போறாங்கன்னு பார்க்கிறோம். அங்கேதான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனிப்பட்ட தலைவரா ஸ்கோர் பண்றாரு அப்படிங்கிறதையும், ஒரு பாமக கட்சியிலிருந்து ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஸ்கோர் பண்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி தனிப்பட்ட லீடர்ஷிப் இடத்துல மிஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டா நம்ம பார்க்கறது திரு விஜயகாந்த் அவர்களே. உங்களுடைய இதுல அவர் சொன்னது மாதிரி பாஜகவிற்கு ஒரு நல்ல முகம் இருந்தால் இங்கே அவர்கள் மேலே எழுந்து வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே ஒரு அறிமுகமான ஒரு முகமாக பார்க்கப்படுகிறார் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்றார். இந்த கருத்து கணிப்பில் இதெல்லாம் இவங்க வெறுமனே மாற்று சக்தி, நாங்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று என்று சொல்கிறவர்கள் களத்தில் இறங்கி உட்கட்டமைப்பு வேலைகளை செய்யாமல் வெறுமனே அறிக்கைகள் வாயிலாக, வெறுமனே பேட்டிகள் வாயிலாக ஆட்சியை பிடித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவும் அதிமுகவும் ஆழ வேரூன்றி கிளை கழகங்கள் வரை, ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்கள் வரை கிளை இருக்கிற கட்சிகளாக இருக்கின்றன. அதை நோக்கி மாற்றம், நாங்கள் தான் மாற்று, நாங்கள் மாற்றாக வர வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அதை நோக்கிய நகர்வுகளை எடுக்காத வரை இந்த கட்சிகள் தான் மாறி மாறி மக்களுடைய தேர்வாக இருக்கும். அது இல்லாமல் வெறுமனே நாங்கள் பேசுறதை இவங்க இருக்கக்கூடாது, இவங்க இந்த தவறு செஞ்சாங்க, இவங்க இந்த தவறு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை அரசியல் செய்வதால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்று கட்சிகள் இன்னமும் கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம என்ன அவங்க எல்லாம் 40-45 விழுக்காடு இருக்கும்போது இவங்க எல்லாம் 2-3 விழுக்காடு இருக்கும்போது அது பெரிய தூரம். பட் என்னுடைய கேள்வி என்ன, இப்போ நம்ம ஓவராலா டேலி பார்த்தா திமுகவுக்கு அதிமுகமான வித்தியாசம் 1 விழுக்காடு தான். கடந்த தேர்தலில் அதிமுக 1 விழுக்காடு கூடுதலாக இருந்தது. இப்போ நம்முடைய கருத்து கணிப்படி திமுக 1 விழுக்காடு கூடுதலாக இருக்கு, ஒரு 2 விழுக்காடு ஸ்விஃப்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதிமுக உடனே ஒன்றிணையுமா, அது எல்லாரும் ஏற்க முடியாத ஒரு தலைமையை ஏற்குமா, ரெட்டலைங்கிறது திரும்ப கிடைக்குமான்னு பல கேள்விகள் இருக்கு. பொதுச்செயலாளராக யார் வர போறா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே தெரியாத நிலைமையில ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால், இல்லாட்டி மக்கள் முடிவு கருத்து, இன்னும் சொல்லப்போனா ஒரு உள்ளாட்சி தேர்தல் வச்சுக்கிடுவோமே, அப்போ திமுக ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இன்னமும் தொடருதுன்னு பார்க்குறது. கண்டிப்பா இப்போ இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்காவிட்டால் அது திமுகவுக்கு தான் நேரடியாக பலனாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி இதுக்கெல்லாம் முடிவே வராது, ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு போவோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப விரைவில் இந்த கட்சி சின்னம் தொடர்பான மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு 2 years 2 வருஷம் 87 89 வரைக்கும் அந்த தேர்தல் இல்லை, உடனடியாக தேர்தல் இல்லை. 89 தான் தேர்தல் வருகிறது. தேர்தல் வருகிற நெருக்கத்தில் தான் அந்த முடிவை எடுக்கிறார்கள். இப்போ நாளைக்கே அதே மாதிரி ஒரு சட்டப்பேரவை தேர்தல் வரக்கூடிய ஒரு சூழல் உருவானால் அதற்கு இதற்கான முடிவுகள் தேர்தலே, பொது தேர்தலே அவங்க 2 தான் சந்திச்சாங்க. சேவலும் ரெட்டப்புறம் 2 சந்திச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட்ல அப்புறம் ஜெயலலிதா தலைமையில சேவல் அணி ஒரு நல்ல வாக்குகளை பெறும்போது இருந்த சூழல் வேறு, அன்றைக்கு இருந்த சூழல் முற்றிலுமாக வேறு. ஜானகி அம்மையாரிடம் கட்சி அவங்க கட்டுப்பாட்டில் அவங்க இருந்து அவங்க விட்டு கொடுக்க முன் வந்ததன் அடிப்படையில் தான் மறுபடியுமே 2 பேரும் சேர முடிஞ்சது. இல்ல அவங்கள்ட்ட சட்டமன்ற கம்மியா இருந்தாங்கல்ல, அதான் எலெக்ஷன்ல அவங்களால பெருசா சைன் பண்ண முடியல.
அன்னைக்கு இருந்த ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இன்னைக்கு இல்லையோ அன்னைக்கு ஆப்போசிஷன்ல இருந்து வெற்றி பெற்ற திமுக இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்களை ஒரு மக்கள் ஒரு தலைவரா ஏற்றுக்கொள்ளக்கூடியதை நம்ம அதுதான் நம்ம மீண்டும் ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஒரு இண்டிபெண்டன்ட் தலைவரா அவர் ஏத்துக்க தயாரா இருந்தாலும் அவருக்கு ஒரு கட்சி பேஸ் இல்லைங்கிறப்ப அவருக்கு வாக்களிப்பார்களா என்ற கேள்வி மக்கள். கண்டிப்பா இப்போ நீங்க பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கிறவர்கள் அவர்கிட்ட தான் அதிமுக போகும், அதிமுகங்கிற கட்சி அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். அதுல நிறைய கேள்விகள் ஒரு தெளிவான ஒரு குழப்பம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். அது இன்னைக்கு அதிக வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் 1 விழுக்காடு கூடுதலாக பெற்றிருக்கிறது. அதிகமான நம்பிக்கையை பெற்ற தலைவராக திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்கக்கூடிய பார்க்கிறோம். இந்த ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தாலும் கூட தொகுதி வாரியாக நம்ம பார்த்தோம்னால் 136 தொகுதி 2016 அதிமுக எந்தெந்த தொகுதியில் வென்றதோ அந்த தொகுதியில் தான் திரும்ப அதிமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிமுகவாகவே தொடர்ந்தால் இருப்பதை பார்க்கிறோம். 98 தொகுதியில் திமுக கூட்டணி எந்த தொகுதியில் வெல்லதோ அந்த இடத்துல திமுக திமுக தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற பார்க்கிறோம். இது மாறி மாறி பல்வேறு காலகட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் அதிமுக தொடர்வாரா அப்படிங்கிற கேள்வி உட்பட ஏப்ரல் 19ஆம் தேதி நினைவு அங்கு விசாரணை நடக்க இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக பல்வேறு காலகட்டங்கள் தாண்டி செல்ல வேண்டியிருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் என்ன முடிவு வரப்போகிறது அப்படிங்கிறது அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழக அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா இல்லையாங்கிறது தெரியாது. அங்க திரு மதுசூதன் ஜெயிக்கிறாரா, திரு மருது கணேஷ் ஜெயிக்கிறாரா, திரு டிடி விதிரன் ஜெயிக்கிறாரா? டிடி விதிரன் ஜெயிக்க முடியாமல் போனா அவருக்கும் மதுசூதனுக்குமான வாக்கு வித்தியாசம் எவ்வளவுன்னு நிறைய கேள்விகளும் பதில் தேட வேண்டியிருக்கு. யார் வெல்ல போறாருங்கிறது ஒரு மிக முக்கியமான பதில். யார் வென்றாலும் 2 பேருக்குமான வாக்கு வித்தியாசம் எவ்வளவுங்கிற பதில். அதற்கு பிறகு அதிமுக இந்த பக்கம் இருக்கும். இந்த 12 பேர் அந்த 124 பேரோட இணைறாங்களா, அந்த 124 பேர்ல சிலர் 12 பேரோட போறாங்களா? நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த நகர்வுகள் பொதுச் செயலாளராக யார் இருக்கிறார் அப்படிங்கிற பொதுச்செயலாளர் தேர்வு சரியா தவறா அப்படின்னு தேர்தல் ஆணையத்துடைய முடிவு. ஆர்கே நகர்ல எங்களுடைய சட்டமன்ற பிரதிநிதி யார் அப்படின்னு மக்களுடைய முடிவு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் அதற்கான ஒரு பாதை மட்டுமே. அத்தனை கட்சிகளுக்கும் எந்தெந்த நிலையில் இருக்கிற அப்படிங்கிறது தெரியப்படுத்துவதற்காக மட்டுமே, யாருக்கும் சார்பாகவோ யாருக்கும் எதிர்ப்பாகவோ கிடையாது. இதிலிருந்து கட்சிகள் தங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்கு என்ன வாய்ப்பு? திரு கோமல் அன்பரசன் அவர்கள் சொன்னது போல அந்தந்த கட்சிகள் எந்த நிலையில் இருக்குங்கிறத பார்த்து நம்ம அடுத்த கட்டமான அவருக்கு என்னங்கிறது அவருடைய சாமர்த்தியம், அவருடைய முடிவு. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.